அடி நமஸ்காரம் மாமா. பத்மஸ்ரீ மாமா, சேவிச்சுக்கிறேன் மாமா. அடி நமஸ்காரம் மாமா. நமஸ்காரம். வீடியோ ஆடியோ சரியா இருக்குமா? பெர்ஃபெக்ட்டா இருக்கு மாமா. கரெக்டா இருக்கு. கரெக்டா கிளியரா இருக்கு. வெரி குட். నమస్కారం మామ. సంతానం. నమస్కారం మామ. చేర్చున్నా మామా. గీతా వేణుగోపాల్ மாமா எப்படி இருக்காரு? பரவாயில்ல மாமா. உட்காந்துருக்காரா? ரெஸ்ட் எடுத்துட்டேன். வெள்ளிக்கிழமை நம்ம டாக்டர் வந்து வெள்ளிக்கிழமை வரமாட்டார். அவர்கிட்ட நாளைக்கு காத்தாலைக்கு அப்பாயின்ட்மெண்ட் வாங்கிட்டு இருக்கோம். அடியன் போயிட்டு வந்திருக்கோமா? ஒண்ணும் ஜஸ்ட் ஒரு பிரிகாஷன் தான். அதான் 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 அடியன் போயிட்டு வாங்க. ஒண்ணும் மாமா ரெஸ்ட் எடுத்து ஜாஸ்தி அவசியம். ஆமா, இனிமேதான் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கோவில்ல இருக்கு. அவரை உட்காந்து வச்சு நாம எல்லாம் செய்வோம். அவர் கைடன்ஸ் நாம செய்வோம். So nice of you, mama. அந்தரையும் கை காட்டி இப்படி செய்ய நான் சொல்லட்டும். நம்ம கோயில் செஞ்சு விடாச்சு. ஏன்னா அவர் கை காட்டுறது செய்யறதுக்கு எல்லாம் காத்துட்டு இருக்கோம். நம்ம பெரிய வார்த்தை மாமா. கண்ணன் எல்லாம் பாத்துக்கிறான். ஆமா, எங்களுக்கு அந்த கண்ணன் ஒண்ணு, அப்புறம் நீங்க இன்னொரு கண்ணன் இருக்கிறதுனால எங்களுக்கு ஒண்ணும் குறைவில்லை மாமா. ஒன்னும் ஒரு கவலைப்படாத. தேங்க்யூ மாமா. 2 நிமிஷம் அவர் சுதாரிச்சுட்டாரு. கிரேட் திங்மா. Within a second he got back. Very good. தேவச்சிக்கிறேன் மாமா. அடியன் சுஜாதா. நமஸ்காரமா. வெரி குட் மா. நமஸ்காரம் நமஸ்காரம் மாமா. அடியன் ஜெயந்தி. நமஸ்காரமா. ஸ்டார்ட் பண்ணு. விஐபி வரல மாமா. சபிதா ஒரு 2 minutes வெயிட் பண்ணலாம். இன்னும் 2 minutes வந்துருவோம். அடியே அங்கெல்லாம் கோவிலுக்கு போக முடியுதா முகுந்தன் மாமா? இங்க வந்து இப்போ 5000 பேர் 6000 பேர்னு போட்டு இருக்கா. டெய்லி டபுள் ஆயிட்டு இருக்கு. அதான் எல்லாமே ரெஸ்ட்ரிக்டடா இருக்கும். அதனால நான் இல்ல, அவ ரெஸ்ட்ரிக்ட்லாம் பண்ணல. நாங்க வெளியே போறது இல்ல. அதனால ஓகே ஓகே. ஆமா, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பாப்பா இருக்கு. ஆமா, அதனால வெளில போறது இல்ல நாங்க. அடியன் மாமா ஆத்துலதான் நல்லா நடக்கிறது எல்லாம். பெரியாழ்வார் சாய்ச்சா மாதவன் என்பதோர் கோவில் வைத்து மாதவன் என்போ தெய்வத்தை நாட்டின்ட்டு. அதனால மாததான் அதுல கூட பெருமாள் மாதவன் தான் இருக்கு. மாதவன்கிற வேர்டு எல்லாம் இருக்கு. ஆமா, இன்னொன்னு பரிவாரங்களோட இருக்கிறாரு நம்ம கூட. இந்த வாட்டி எங்களுக்கு ஒரு பாக்கியம் என்னன்னா, முகுந்தன் மாமா பெருமாளுக்கு தனுர்மாசம் பூஜையும் ஆயிட்டு இருக்கு பெருமாள் கிருப்பையில. அது எங்க பாக்கியம். ரொம்ப திருப்தியா இருக்கு. எங்க பாக்கியம். என்ன கொடுப்புன்னு இருக்கோ தெரியல. பெருமாளே நினைச்சுட்டார் போல இருக்கு. இவங்கிட்ட இருக்கிறத விட நம்ம போய் வேணுமாட்ட இருக்கலாம், கொஞ்சம் பெட்டராவது கவனிச்சு பாரு நம்மள அப்படின்னு அங்க போயிட்டு. ஐயோ, அப்படியெல்லாம் பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றேன். நீங்க கரெக்டா ஒரே டைம்ல, எங்களுக்கு தனுர்மாசத்துல ஒரே டைம்ல ஆயிடுறது. அதர்வைஸ் கொஞ்சம் அப்படி மேல மேல ஆறுது. அவ்வளவுதான். ஒரு குறை உண்டுமா தமிழ் மாசத்துல? பத்மஸ்ரீ மாமியை காணும் பாவம்.
அவன் காலில் அடிபட்டுதான் வர முடியல. அவர் வயசு மாமி முன்னாடி வந்து பாப்பாவும் பத்மஸ்ரீ இல்ல கோவிலுக்கு சொல்றாரு மாமா. கோவிலுக்கு வர முடியல. ஆமா ஆமா ரொம்ப ரொம்ப மாமா மிஸ் நீங்களாம் பண்றோம். நினைச்சுக்கிறதே மாமா நீங்க நினைச்சுக்கிறதே பெரிய பாக்கியம் மாமா எனக்கு. ஆமா நீ இருந்த மாதிரிதான் நாங்க எல்லாருமே நினைச்சுக்கிறோம்மா. கீழே வந்து உட்காந்து நிக்கிற மாதிரியே இருக்கும் ஒரு சமயம். அடியேன் அடியேன் அடியேன். 10 பேர் எழுப்புறான்னா 11ஆவது பேர் எழுப்பலையே அப்படின்னு கேட்டானா 5 லட்சம் பேர் எழுப்பினானாக்க இன்னைக்கு பூராது எத்தனை வருஷம் ஆகும் சொல்லிட்டான். அதனால ஒருத்தர் குறைஞ்சா நமக்கு கஷ்டமா தான் இருக்கு. என்னோட பாக்கியம் மாமா பாக்கியம். அதே மாதிரி சரியாகலையாமா உன் காலு பத்மஸ்ரீ? இல்ல இன்னும் ஒரு வாரம் ஆகும். ஆரம்பிக்கலாமா? ஸ்ரீமான் வெங்கடநாதாரி கவிதாரி கேசரி வேதாந்தாச்சாரி வஜ்ஜோமி சந்திதாஸ்தாரி ஆதாரம் விஜயானம் ஏகோவாஸ்மகே விசந்திமே தேவதையாச்சராக்கடாக்காக கோத்ரேணோதாமுதம் சரந்தி சரஸ்வதிம் சந்துதகாமதேனோ தெலுங்கான குருபீடமாதுர்கா வேதாந்தேனோவர்த்தி நாராயணம் அத்துவமிசுவிக்ராந்தம் வேதவேதம் தேவாக்கிருஷ்ணேதிமாதிராய நம லக்ஷ்மீநாதமாரம்பாம் அபயாமத்வாம் அசுராச்சாரி பரியந்தாம் மாதாவிதாம் தேவத்தைகுணமாயோண்டாம் பூதமரச்சோதாய பட்டனாதி பக்திதாரொழிவாகான் பக்தாங்கமரகாயினத்தான் ஸ்ரீமத்பரானும் போதா தஸ்ய அனுகிரக ஓயேவா தூயனா அன்னகள் வீராண்டாரங்களுக்கு வந்து சிறப்பாய் வாடி கொடுத்தால் மாலை பூமாய் துளி கொடுத்தாலை சொல்லி துளி கொடுத்த உடம்படியே துர்பாய் மாற்றங்களே நல்கு தெய்வத்து சுத்த பலவந்தன கல்பவனை வேறவழி ஒத்தோராடி போராய் வந்தனங்கனாக்கு புறாய் மாறி புழுகோடு கொடுத்த மாலை நைவுடன் திருப்பாவை மாட்டால் இன்னும் இகழுக்கு தையல் திங்கள் மாலை ஆய்வுப்பட்டு ஓண்டம் அன்புடைய அடியேற கல்வி நீயே. ஆச்சரியமான திருப்பாவை காலட்சியமாக இருக்கு. திருப்பாவை காலட்சியமாக கேட்டது ஒரு விசேஷம். அதனால நம்மளால முடிஞ்சவங்க அனுப்பிச்சுட்டு இருக்கோம். திருப்பாவையில போதனாட்சியார் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல 1000 ஆட்சியாவே மாறிட்டா. பாவனா பிரகசத்தினாலே சொல்லுவா. அப்படியே மாறி ஆட்சியர்கள் எல்லாம் எப்படி அன்னைக்கு நோட்டார்களோ அந்த நோட்டை அப்படியே இருந்து வரா. அதை சொல்லிட்டு வரைச்சு தான் மட்டும் நோட்டா போராது, எல்லாரும் சேர்ந்து நோக்கணும். ஏகஸ்வாதன புஞ்சீத புஞ்சீது தருவிசக 10 பேரோட வைக்கணும். பெருமாளை வேதம் வல்லாரை கொண்டு விண்ணோர் வாழ்ந்து அவளை அழைச்சிட்டு போகணும். உடன் கூடுவது என்றவளோ எல்லாரோடும் சேர்ந்து போகணும். பக்திக்கு பாகவதீசக அவளோட போகணும் அப்படின்னு சொன்னான். சரி எழுப்பு அப்படின்னு. ஏதா எழுப்பணும்னா சில பேருக்கு உணங்க பண்ணணும், நன்றுண்டாரை போல உணங்க பண்ணணும். சில பேர் கிருஷ்ணார்வம் அப்படியே மயக்கிடுவான். அதனால அவன் ஏந்திர வந்து கஷ்டப்படுவானாம். அவளையும் எழுப்பி அழைச்சின்னு வரான். என்ன எல்லாரோடு சதிகரை முன்னிட்டு அதை கொண்டு பெருமாளை சேவிக்க வேண்டும் சொல்லியிருக்கு. அதனால அவனுக்கு வேண்டிவா, பெருமாளுக்கு வேண்டிவா. அதனால அவளை அழைச்சிட்டு போகணும் தான். அது மாதிரி ஒரு சாம்பிளுக்கு ஒரு 10 பெண்களை எழுப்புறான்னு சொல்றார். 10 பெண்களுக்கு ஆச்சாரியர்கள் சிஷ்யர்கள் அப்படின்னு துவாவதேவத்தில் நம்ம பார்த்து வந்துட்டு இருக்கோம். அதுல நீங்க முதல் 10 பாட்டு 5 பாட்டுல கிருஷ்ணானுபவத்து சோடையால் புதுசா இருக்கிறவாள எழுப்பினா. அப்புறம் 5 பேர்ல கிருஷ்ணானுபவம் நல்லா இருக்கு, அவன் பெருமா வரட்டுமே, நம்மகிட்ட வந்து சேர்க்கட்டுமே அப்படின்னு படுத்துட்டு இருக்காளாம். அப்பேற்பட்டவளை எழுப்பிட்டு அனுப்புறா. ஏன்னா ஒருத்தரை கூட விட்டுட்டு போக கூடாது. ஏன்னா
இந்த இடையர் விருந்தர்கள்லாம் இருக்காளே அவெல்லாம் சொன்னா 5 லட்சம் மண்டலம் நோக்க கடவுள். இந்த 5 லட்சம் பேர் இருக்கா ஊர்ல, அவெல்லாம் சேர்ந்து பண்ணணும் அப்படின்னு சொன்னாலாம். அதனால எல்லாரும் எழுப்பணும் அப்படின்னு ஒரு சாம்பிளா ஒரு இன்னைக்கு 13வது பாசனம். ஆனா இன்னி பாச நாயகனா இருந்து அதை ஒழிவு காப்பானே ஒழித்தோன்னு தோணவாழ் காப்பானே மணிக்கிழமன் கரவரமான மணிவண்ணன் நகரே வாழ்ந்தான் தூயோமாய் வந்தோம் தூரப்பாடுவான் வாயா முன்ன உன்னம்மா காவே அம்மா நீனை இணைக்கிறோம் நீ கேளோ நம்மாவாய் அம்மா அம்மா அம்மனேனா என் பயில் காப்பான அம்மனே அம்மா போன்றவனேன்னு சொல்லி கூட போறான். அதுக்கு வேற இன்னைக்கு 13வது பாதம் உள்ளின் வாய்க்கு நானே பொல்லானை கலைந்தானே கேசிலை வாடி போய் உலகளெல்லாம் நம்பாடுகள் நம்புக்கா வெள்ளி இழந்து வாழ வழங்கிற்று உழந்து வந்தனான் போதலை கண்ணினாய் உள்ளக்குள்ள குழந்தை நீராளாயே வெள்ளிக்கிழத்தையோ வாவாய் நாளால் கள்ளந்தவன் கலந்தையோ நம்பாவாய். திருக்குழந்தை ஆண்டவன் இந்த பாசனை எங்க போயிட்டு பெருமாளுக்கு தவிர்த்தார். உள்ளே குழந்தை நீராடாதே பொத்தாமரைக்கையே போயங்கின்றாளால் இந்த பொத்தாமரை இருக்கு அப்பேற்பட்டது அப்படின்னு சொல்லுவார். அப்பேற்பட்டது 3 நாளா குளர் நீராடி அங்க குளர் அந்த நீராடிட்டு பெருமாளை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காராம். அது மாதிரி சொல்லியிருக்கு. உள்ளின் வாய்க்கு இண்டானை அவன் சொன்னா போதரிக்க நினாய் இங்க சம்போதனம். போதரிக்க நினாய் நம் கண்ணழகு உண்டா நமக்கு கண்ணழகு உண்டு அசிதேட்சணா தம்சே அசிதேட்சணா. ஆச்சரியமான விஷயங்கள் நாம் கண் ஏன்னா அங்க விருத்தம் சொல்லியாருடா ராஜோகன் தந்தேயம் அசிதேட்சணாம். ராமனுக்கும் சக்கரவர்த்தி திருவனுக்கும் பிராட்டிக்கும் எல்லா பொருத்தமும் இருக்கு அப்படின்னு சொன்னான். ஆனா ராகவோ அருகதிங்கிற ராகவனுக்கு மைதிலி உண்டுன்னா ஆனா தம்சேயம் அசிதேட்சணா அவனுக்கு அசிதேட்சணா கண்ணழக படைச்ச சீதைன்னா அந்த இடத்துலயும் எங்க சீதா பிராட்டி இலங்கையில சிறைப்பட்டிருந்த காலத்திலையும் கூட அந்த கண்ணழகு போகலையா அசிதேட்சணா அப்பேற்பட்ட கண்ணழகு உடையவர். இந்த பொண்ணும் பொறுத்திருக்கா போதரிக்கண்ணினாய் கண்ணழகு படுத்திருக்காளே அது சொல்றான். என் கண்ணழகு இருக்கு என் கண்ணழகு தோத்து அவனே உரட்டும் தானே வருகிறான் என்று விளக்கு ஒருத்தி எழுப்புகிறாள் அப்படின்னு சொன்னா நேர்ப்போம். புள்ளின் வாய்க்கு இண்டானே பள்ளத்தில் மேயம் பறவை ஒரு கொண்டு கள்ளதும் வருவானைத்தான் கண்டு பெரியாழ்வார் பள்ளத்தில் மேயம் பறவை ஒரு கொண்டு பள்ளத்துல பறவை உறவு கொண்டு மகாசுரனா வந்தானாம். கண்ணா அப்படியே புரிஞ்சுட்டும் வந்தானாம். கள்ளதுடன் வருவானைத்தான் கண்டு அவன் வந்த உடனே அவனை தன்னை விழுகணும்னு பார்த்தான். துப்பினான் கையால கிழிச்சினார். உள்ளின் வாய்க்கு இண்டானை வாயை கிழிச்செறிந்தான். அப்ப ஏற்பட்ட உள்ளின் வாய்க்கு இண்டானை மகாசுரனை புலந்தபடி என்றபடி. அடுத்தது பொல்லாரக்கனை வெள்ளி கலைந்தானை. பொல்லாரக்கன் ராவணன் பொல்லாரக்கன். அரக்கனா ராட்சசன். அரக்கன் ராட்சசன். பொல்லாரக்கன் முதலாய் ராவணந்தன் முதல் லங்கவே வைத்து சொல்லியிருக்காரா இல்லையா? திருக்குறும்பாண்டகத்திலே முன்பலாய் முன்பு பொல்லாத. அதனாலே எப்பேற்பட்டவன் தான் அவன் அரக்கன் பொல்லாரக்கன் தான். அப்புறம் சுடுகுடல் கனிவோ ஆய்ச்சிரிவினை பிரித்த கொடுமையில் கருவிதையாக்கணும் பொல்லாருக்கு கருவிதையாக்கணும். ஏண்டானா தாயையும் தந்தையும் உடலையும் உயிரையும் பிரித்தாற் போலே பிரித்தானே பாவி. அப்பேற்பட்ட பாவி தாயின் தகப்பனாரு ஏண்டா பெரியவன் சொல்றான் நான் அப்பா வச்சுக்கிறேன் அம்மா வச்சுக்குவோம் அப்படின்னு தம்பி சொல்றானே இந்த காலத்துல. அது மாதிரி தாயையும் தந்தையும் பிரிச்சானே அந்த பொல்லாரக்கனும். தாயையும் தந்தையும் உடலையும் உயிரையும் பிரிக்கமா போலே உடலையும் உயிரை பிரிக்கமா போலே அப்படிப்பட்டுதானே பிரித்த கருணையற்றவன் பொல்லாரக்கனும். 9,000 ஆவணன் முருகலங்கவே வைத்து இப்படி இருக்க தன்னிமைக்கு ஒரு பாதம் இல்லையே. அவனுக்கு பொல்லாரக்கன் தான். அவன் சிறப்பு அரக்கன்னு சொல்லவே இல்லையேடானா. சிறப்பு அரக்கன்னு சொல்லலையே. அவன் சிறந்த ராட்சசன்னு சொல்லலையே அப்படின்னா அவனுக்கு இல்ல. அதனால சொல்ல பிராட்டியம் பெருமானம் எப்ப பிரிச்சானோ அவன் பொல்லாரக்கன் தான். அதனால பிராட்டியை அதனால பாட்டி அவன்கிட்ட ஒரு நல்ல குணம் இல்லை அப்படிங்கிறது சொன்னான்.
பாட்டி அவனை பார்த்தான். பெருமாள் பாட்டிய பார்த்ததுக்கு அந்த ராவணன் வந்தான். வந்த போது ராவணன் என கல்யாணம் சொன்னான். அப்ப சொல்லச்சு, டே தொம் நீச்ச, நீசன் தானி சதவது ஸ்மிருதகா, உள்ளனரை பூர ஒரு வட்டமான ஆள்தானி, ஏனாச்சு என தூக்கி விடா, எங்க பர்த்தா இருக்கும்போது தூக்கி வருவியாடா அப்படின்னு கேட்டா. அதான் நீச்சகா, அவனுக்கு பொல்லா இருக்குதான், அவன் நீசன் தான் என்றாரு. இது ஆனா அந்த பொல்லா இருக்குதான் நல்லா அடக்கம் உண்டோமா, நல்லா அடக்கம். ராட்சசர்கள் நல்லவர் உண்டு, மனுஷர்களுடைய ராட்சசர்கள் உண்டு அப்படின்னு சொல்லுவான். அது மாதிரி என்னதான்னாக்க நல்ல அரக்கன் யாரானாம் இது என்ன ஆத்மானது ராட்சசா சூர்பனகன் சொல்றான். அவன் அவன் தங்க சொல்றான். அங்க போய் ராமச்சந்திரன் பிரபுட்ட சொல்லிச்சு, நான் ராவனுடைய தங்க கும்பகர்ணன் அண்ணா இருக்கான் அப்படிலாம் சொல்லிட்டும். இது என்ன தர்மாத்மா, அவன் தர்மாத்மாடா, அது ராட்சசா, அவனுக்கு ராட்சச, அவன் அரக்கன் இல்லடா, ராட்சதா பிறந்தானே தவிர ராட்சச சேஷ்டிதம் கிடையாதுதான் அப்படின்னு சூர்பனை கூறியது போல் நல்ல அரக்கனும் உண்டு, அசுரர்களுடைய நல்லவர்கள் உண்டு. சரியா? பிரகலாதன் அசுரதானே நல்லவனா இருந்தானே. அது மாதிரி அப்பேற்பட்டவன் கிள்ளி கலைந்தானே. கிள்ளிக்கா எப்படிதான் தோட்டத்திலே ஒரு செடிகளிலே புழு வந்தால் அதை இலையை அனாயாசமாய் கிள்ளி போடுவது போல ராவணின் தலைவனை கிள்ளி போட்டபடி தோட்டத்துல போனா அந்த இலையில புழு வந்துன்னா அப்படியே அடியோடு கிள்ளி போடுவாரியா. அதே மாதிரி பெருமாள் அவனுடைய தலையெல்லாம் கிள்ளி போட்டான். தலைகளை கிள்ளி போடி கடை போட்டபடி கீர்த்திமை வாடி போய் அவனுடைய கீர்த்தியை பாடி போட் தத்தோக பிரத்யாகிரிய இந்த காண்டத்துல ராவணன் சொல்றான், ஏய் ராமச்சந்திரன் பார்த்தேன்டா, எப்பேற்பட்ட சண்டை போடுறான், தம் வீரம் நாராயணவனாலயம், அவன் நாரா வீரன் அப்படின்னா. இவனை வீரன்னு சொன்னாங்க எல்லாரும். சார் என்ன வீரன் சொல்லிட்டு இருக்கா, என்ன கூட அவன் பெரிய வீரன் தான். தத்ரோகோ பிரத்யால் வீரிய பிரத்யால் வீரிய பிரத்யாதம் அவனுக்கு போழுடைய பிரத்யால் என்றால் இந்த ராவணமா போடப்பட்ட என்று எதிர்காலம் நெஞ்சொடுக்கு முனைவர் ஏஜரத்தை அஞ்சனீயமை. அதே மாதிரி அவனுடைய இருக்கிறோம் அஞ்சனீயஸ் அப்படியே அனுபவிச்சு சந்தோஷப்படக்கூடிய இருக்கிறோம். அதனாலே கீர்த்திமை பாணி போய் அவனுடைய புல பாடலம் என்று உருவாதாக்கோட ஒன்னாகிறோம். அவனுக்கு எதிரி ராவணன். அவன் சொல்றான் தம் வீரம் நாராயணன் வீரம்னு மகாவீர வைரவன் பெருமாளுக்கு பேர் இந்த சோதர தேசத்துக்கு பேர் வச்சார். விழவண்ணாத வீரம் உகந்த பொண்களுக்கு சொல்ல வேணுமோ, வேண்டாதவனே அவனை வீரன் சொல்றான். இவாளுக்கு வேண்டியவா இல்லாமல் அந்த இலட்சி பெண்கள் அவெல்லாம் சொல்ல வேண்டாமா, கீர்த்தனை பாடி போல் அவனுடைய புலபாட வேண்டும் அப்படிங்கிறான். அதனாலே லோகாந்த லோகானுக்குதான் பரத்தன் குணமாதகா பரியோடு யாத்திராதா. இந்த ஆக்கிரம் எங்க இருக்குன்னு தெரியல, சுவாமி எழுதிட்டார். அதனால இவ்வுலகங்களை என்ன சொல்றா, லோகாம்ச உலகங்களாம் லோக லோகா லோகானே பசும்ச உலகத்துவ ஜந்துக்களையும் விட்டு விட்டு இத்வா சிதாந்த சரணாரத்வம் உன்னுடைய திருவடியில இருந்தா போருண்டாம். பரஸ்பரம் தன் குணபாதகா உன்னுடைய குணத்தை பரஸ்பரம் பேசிட்டே இருந்தாலும் போருண்டாம். அதான் கீர்த்திமை பாடி போய் ஒதுங்கினோம். என்னடா ஒதுங்கினோம், அந்த திவ்ய நிறுவனங்களின் குணங்கள் ஒருவருக்கு சொல்வதாக அமைஞ்சு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி மயக்க முதத்தினால் தேக யாத்திரை நடத்தி வருகிறோம் அப்படின்னு சொல்லி பெருமாள் குணங்களை பாடுறதுதான். அதே மாதிரி நமக்கு யாத்திராஜனா புண்டரீகாசஸ்மரணம் தான் நமக்கு கடைசி யாத்திரை. வெளியில போச்சு அவனுடைய யாத்திரை சொல்லிட்டே போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். ராவணன் என்னாச்சுனா என்ன கீர்த்தியை பாடி போனோம். ராவணன் பெருமாள் வீரியத்துக்கு இலக்கானான். பெருமாள் வீரியம் இருக்கேன், அவருடைய சக்தி எல்லாம் இருக்கே, அதுக்கு பயந்து விழுந்தான். தங்கை சூர்பனையோ பெருமாள் அழகிலே கண்டலைங்கினாள். தங்கை சூர்பனை அழகிலே கண்டலைங்கினாள். அப்பேற்பட்டவன் சரணோ ரூபசம்பன்னோ சொல்றா, கரண்ட போய் சொல்ற கரண்ட சரணோ ரூபசம்பன்னோ பெருமாளுடைய அழகை பற்றி சொல்லியிருக்காங்க. அதனால யாரு ராட்சசி போய் சொல்றாங்க பெருமாளத்தை வீரத்தை பற்றி தம்பீரம் நாராயணன் ராவணன் சொன்னான். தம்பி வீரனோ பெருமாள் வீரத்துக்கு ஆட்பட்டான். என்னடாதான் பெருமாளுடைய சர்வலோக அவன் ஆட்பட்டான்.
விபீஷணன் சீலத்துக்கு ஆட்பட்டான், சூர்பனையே அவனுடைய வழிவழிகளை ஆட்பட்டான், ராவணனான வீரத்தால் விபீஷணன் எப்படி ஆட்பட்டான சர்வலோக தரண்யாயா ராகவாய வனாத்மனே, ராகவன் அவன் ராகவன் உலகத்தை உறந்தவன் மகாத்மா, அதே தவிர சர்வலோக தரண்யன் அவன் லோகத்துக்கெல்லாம் தரண்யன். அப்படி சீல குணத்திலே ஆட்பட்டான். பாடி போய் கீர்த்தனை பாடி போய் இவர்களது பாதேயம் வழித்தார்கள் இருக்கிறபடி வழித்தார். என்னடானா பாதேயம், ஏதாவது சாப்பாடு மூட்டை கட்டி வெளியில போவா இல்லையா, அது என்னடானா அதுதான் என்னடானா பாதேயம். பாதேயம் புண்டரீகாட்டு நாமசங்கீர்த்தனாமிருதம் எவ்வளவு ஆச்சரியமா சொல்றது. பாதேயம் புண்டரீகாட்டு நாமசங்கீர்த்தனம் ஒரே ஒரு கோச்சு கிருஷ்ணாஸ்மரணம் பண்ணிட்டே போவாளாம். கிட்ட கிட்டா கிட்ட இப்பவும் போறா, திருப்பதி போச்சால கோவிந்தா ஏழுண்டவாடா கோவிந்தா சொல்லிட்டு போறாரு. அதே மாதிரி பாதேயம் புண்டரீகாட்சம் இவாளுக்கு வழி சாப்பாடு. சாப்பாடு என்னன்னா சொல்லிட்டே போனா வழியில பசியே இருக்காது. பெருமாளுக்கு அந்த மாதிரி ஒரு சக்தியை கொடுத்து, அதேதான் பலம் அதிபலா அப்படி மந்திரத்தெல்லாம் சொல்லி கொடுத்தார் விஸ்வாமித்திரர். அதை சொல்லிட்டே போடானா பசியே வராதுன்னு சொல்லிட்டார். அதே மாதிரி தான் உண்ட உரல்லாம் தந்தாள் பாடு சொல்லி இருக்கு. எப்படா போறான் அந்த பொண்ணு தேடிட்டு போறாளே, பெருமாளை தேடிட்டு போறாளே, எப்படி போறா அப்படின்னு தெரியுமா? தான் வந்த உரல்லாம் தந்தாள் பாடு பெருமாளை திருவடியை பாடிட்டே போறாளாம். அதுதான முக்கியம். அதனால திருநந்தாண்டத்துக்கு ஆச்சரியமான வாசம். பிள்ளைகள் எல்லாம் சரி, பிள்ளைகள் எல்லாம் பாவை விளம்புக்கு அம்மா நீ படுத்துருக்கேமா, பிள்ளைகள் எல்லாம் பாவை விளம்புக்கார் நாம் சென்று எழுப்ப வேண்டிய சிறுமிகள் எல்லாரும் 5 லட்சம் பேர் எல்லாரும் போயிட்டா நாங்க 10 பேர் தான் பாக்கி இருக்கோம் சொல்லா போட்டுருக்கார். நாம் சென்று எழுப்ப வேண்டிய சிறுமிகள் எல்லாரும் உனக்கு முன்னே எழுந்திருந்து புறப்பட்டு போய் விட்டாலே பாவைக்கிளம்புக்கார். நாம சொல்லி வச்சு கிருஷ்ணன் சொன்னா அங்க வாங்க எல்லாரும் நம்ம எல்லாம் சேர்ந்து போவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அந்த மாதிரி சங்கேதம் குறிப்பிட்ட இடம் கூடும் குறிப்பிட்ட இடத்தை அழிஞ்சு விட்டாரு. அவங்க போயிட்டாளா, அதுக்குள்ள விட்டு கேட்கலாம். இவன் யாரு இந்த பொண்ணு உள்ள இருக்கிற கேட்கிறான். தவந்திருக்கு முடிச்சுட்டு இருக்கா, அதனால கேட்கலாம். நல்லா தெரியுது முடிச்சுட்டு இருக்கான்ட்டு. அவர்கள் போவதற்கு போது விடிந்து விட்டதோ என்ன, வெள்ளி எழுந்து வியாழ உறங்கிற்று, வெள்ளி எழுந்து வியாழ உறங்கிற்று, பள்ளி எழுந்து சுக்ரோதயம் ஆகிவிட்டது, பிரகஸ்பதி அஸ்தமிட்டது, காலக்கிழமை போச்சு வெள்ளி வந்துட்டு. இதெல்லாம் வச்சுட்டு ஒரு காலத்தை நிர்ணயிக்கிறார். எத்தனை வருஷம் முன்னாடி ஆண்டாள் இருந்தாங்க, அதெல்லாம் அப்புறம் பார்க்கணும். பிரகஸ்பதி அஸ்தமித்து விட்டது, உங்களுக்கு நட்சத்திரம் எல்லாம் வெள்ளியும் வியாழமாக இருப்பது அது முன்னாடி இருக்க உள்ள இருக்கிறவர் மேல நட்சத்திரம் இருக்கு, அதை பார்த்தா வெள்ளியும் வியாழம் மாதிரி அதாவது சுக்கிரமாகவும் அல்லது குருவாகவும் இருக்கு அப்படி சொல்றாளே அப்படின்னு கேட்கிறாரு. இல்லம்மா அது மட்டும் வெள்ளியது நாளமனைக்கு அது ஒரு அடையாளம் இல்லம்மா, இன்னொரு அடையாளம் சொல்ல புல்லும் திறம்பினகான் பறவைகள்லாம் சத்தம் போடுறா. புல்லும் திறவினகான் பறவைகள் உணர்ந்து பட்டு மந்தி இறைவேடு கேட்பட்டு உரப்பட்டு விட்டுறேன். ஈசகீசங்கத்துல பேசிட்டு இருந்தது, நம்ம கலவை போறது போற காலத்துக்கு சமாதானப்படுத்திட்டு கிளம்பிட்டு இருந்தது. இப்ப இறைவேடி போகின்றன, இறைவேடி எழுப்பி புறப்பட்டதா. சரி ரைட்டு. போதரிக்கண்ணினாய் கண் படைத்தவனே அப்படிங்கிறார். போதரிக்கண்ணினாய் போதரிக்கண்ணினாய் போது அப்படின்னா புஷ்பம் அரியினமான் புஷ்பம் போலும் மான் போலும் இருக்க கண்களே, மான் போல கண் இருக்கான் அப்படியே நீளமா இருக்குமா. அதே மாதிரி புஷ்பம் போல இருக்கும் அப்பேற்பட்ட கண்கள். அன்றைக்கே பூவிலே அரி வண்டி இருந்தால் அரினா வண்டி சூழத்து உண்டு. பூவிலே அரி வண்டி இருந்தால் கண்ணுல நடுவுல அரி கருப்பார் வண்டி இருப்பார். போதரிக்க நினாய் அன்றைக்கே பூவோடு திருவாரன் கண் அரி சத்ரு பூவுக்கு எதிரியார் பூவையே தோக்கடிக்கக்கூடிய கண்கள் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கும். ஆக மொத்தம் 24 நிறைய அர்த்தம் சொல்றாரு. உள்ள குளிர குடைந்து ஆகிய உதயத்தை நீர் கொதிப்பதற்கு முன் போன சூடு வந்துடலாம். சூரியன் வந்தா கொஞ்சம் சூடு வந்துடும், அதுக்கு முன்னாடி குள்ள குடைந்து. ஆஹா அப்படியா, ஏண்டானா பரதன் எப்படித்தான் நின்மானே உள்ள குடன் இருக்கிறானோ அழகார் ஆரண்ய காண்டத்துல அலங்காத்தால் இந்த பரதன் போய் குளிக்க போறானே, இவ்வளவு குளிர போய் குளிக்கிறானே அப்படின்னு கேட்டான். குள்ள குடைந்து நீ ஆடுவான். ஏன்னா எல்லாருக்கும் முன்னாடி போய் சித்த வாழ்க்கை எல்லாரும் சித்த போறாளே, ராமச்சந்திர காட்டுக்கு அனுப்புறவன் வந்தானோன்னு கேட்பாளாம். அப்படின்னு இவன் நினைச்சுக்கலாம். உத்தரவுல கேட்கல, இவரை போல உங்கால் நான் சாகியா பேசிட்டு இருக்கான்.
ஆனா பண்றோம் அப்பேற்பட்டவன் இந்த அபரராத்திரியில போயிட்டானே, போய் குளிக்கிறானே, அது சரைவு நதியில் அவகாரம் பண்ண போறானேன்னு சொல்றான். ஆனா குளிர்ந்து கிருஷ்ண விரகம் தீர ஈனாட போகாது அம்மா, குளிர்ந்து நீராட்டம் என்ன கிருஷ்ணனோட சம்சேஷம் பண்ணுமா, கிருஷ்ண விரகம் தீர அவளுக்கு பிரிவு தீர ஈராட போகாது. என்ன பண்ற நீ? நமக்கு கிருஷ்ண விரகதாமம் போவதற்கும் இனி ஒரு நாள் கிருஷ்ண விரகம் ஏற்படாததற்கும் கிருஷ்ணனோட குணங்களே மொழி அனுபவிக்கப்படாது. இனிமே கிருஷ்ண விரகமே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கோமா? அப்படி இல்லாம அதுக்கச்சு நீ படுத்துட்டு இருக்கியவா? நீ உனக்கு விரகம் தெரியலையா அப்படின்னு கேட்கிறான். போதரைக்க நீனான் உன் கண்ணனால் கிருஷ்ணன் கொடுப்பித்து அவன் கண்ணன் பொருளினேன் உணப்பாராது. என்ன நினைச்சிட்டு இருக்க? கிருஷ்ணன் வந்து பாட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கார். அதனாலே நெடுங்கல் இளமானிவள், அவன் நெடுங்கல் இளமானிவள். திருக்கோளூர் பாசனத்துல ஆழ்வார் ஆச்சரியார் இவ எப்படா இருக்கணும்? நெடுங்கல் இளமானவள், நெடுங்கல் பெரிய கண்ண உடையவள், இளமான் போது மான், அந்த மானிய கொடுத்தாங்க திருவாச்சாரம் ஆச்சரியம் கொண்டார். அதே மாதிரி பெருமாள் எப்படானுக்கும் அனைத்து அரவிந்தரோச்சரன் அவனுலோச்சரன் கரன், அரவிந்தரோச்சரன் தாமரை கண்ண உடையவன், தாமரை கண்ணன் இல்லையா அவன், செந்தாமரை கண்ணன் இல்லையா, புலரி காற்றல் இல்லையா அவரும், புலரி காற்றல் இவளும் நெடுங்கா இடமா, 2 பேருக்கு தானே பொருத்தம் அப்படிங்கிறான். அதனால அங்கனன்னைக்கு அப்படி இருக்கச்சே இவர் கண்ணுக்கு இறக்காத விருந்தோர்கள் அந்த பெருமாளுடைய திருக்கண்களுக்கு இறக்காலம் இல்லையா? ஆச்சரியமா இருக்க வேண்டுமே. இருவர் கண்களுக்கு ஒத்தருக்கு ஒத்தர் கண். பெருமாளுடைய கண் செந்தாமரை கண், அதனால் அவளை பார்த்து அவ சிறப்பா இருக்கா. மையா கருங்கண்ணி அவனுக்கு மையத்தினால கருங்கண்ணியால கருப்பா இருக்கா, பெருமாள் திருமையால் கருப்பா இருக்கா. அதனால சொல்றான் அப்படி இருக்கு. இருவர் கண்கள் இறக்காது ஒத்தர் ஒருத்தர் பார்த்து சந்தோஷப்பட்டு போலாம். உன்னுடைய சௌந்தர்யம் எங்களுக்கு ஏற்ற உதவும் என்று இருந்தோம், அங்கிருக்கின்றே விழவுக்கு உடலா இருக்கின்றது. அம்மா நீ சௌந்தர்யம் இருந்தால் கடவுள் இருந்தா உன்னையும் சேர்த்து எங்களையும் பாப்பா பெருமாள் வந்துடுறேன் அப்படின்னாலா. ஆனா நீ வரமாட்டேங்கிறே, நீ வரலையா எங்களுக்கு எவ்வளவாச்சு, பெருமாள்களை பார்க்க மாட்டாரு, ஒரு கண்ணழக்கா வெயிட் பண்ணிட்டு பாரு. பாவாய் நீ தனிக்கிளை இழக்கக்கூடிய வல்லவே நீ, தனியா உட்காந்து பார்க்கலாமா அனுபவிக்கலாமா? வாணி நன்னாளால் கெட்டன் இருக்கட்டும் பெண்கள் சேர்ந்து இருக்கட்டும் என்று ஆட்டார் கிளைந்து, ஆட்டாதான் கிருஷ்ணனோடு செய்து போகும்போது சொல்லியிருக்காளே. அவனும் நாமா ஜலக்கிழவன் அவன் வடிகளே சாயலாம் காலத்தை பெற்று வைத்து படுக்கையை மோந்து கொண்டு கிடப்பாரு. அம்மா கிருஷ்ணனோட சேர்றதுக்கு சாயம் கொடுத்துருக்கான், அவளே பர்மிஷன் கொடுத்துருக்கான். இத்தனை நிலவரையில போட்டு வச்சிருந்தா இப்ப சாயம் கொடுத்துருக்கான், அதனால போனோம். போனாக்க நாம எல்லா ராத்து கீழே பண்ணாமே, அதெல்லாம் பண்ணலாமா, ஜல கீழே பண்ணலாமே அப்படின்னு சொன்னான். படுக்கையை மோந்து கொண்டு கிடப்பதே படுக்கிறவருக்கு படுத்து முக்கியமா என்றுவான். மேல் வருகிற நாட்கள் ராவணாதிகளை போல பிரிந்திருக்க நாளிலே புத்தகம் சார்ந்து வந்து பெருமாளோட சேர்ந்து வந்துக்கிறோம். இது பிரியவே மாட்டோமா? ராவணாவை பிரிச்சு வச்சாலே ஆனால் பிரிக்க கூட முடியாது. கள்ளந்த வந்து கலந்து தனியே கிருஷ்ணனை சேர்த்து எங்களை நினைத்திருக்கிற கள்ளத்தலை சேர்த்து தனியா பிரிஸ்தானம் எங்களெல்லாம் விட்டு தனியே ஏகஸ்வாத முஞ்சிதார சொல்லியிருக்கு. நீ தனியே பெருமாளை பற்றி நினைச்சு சந்தோஷம் கொண்டுருச்சு. கள்ளம் தவிர்ந்து கலந்து எங்களுக்கு உன்னை காட்டாலே மறைத்து நீ எங்களுக்கு ஊத்தி உன்னை பார்த்தா நாங்களாம் இருந்தோம். கள்ளம் தவிர்ந்து எங்களுக்கு உன்னை காட்டாதே மறைச்சு, காட்டா மறைச்சு வச்சிருக்கேமா, அது மாதிரி பண்ணாதேமா. ஆத்மாவகாரத்தை தவிர்த்து எங்களோடு கலா, ஆத்மாவகாரம் பண்ண ஆத்மாவகாரம் தன்னைத்தானே அனுபவிக்கிறத பண்ணாதேமா, அந்த மாதிரி பண்ணிக்காது. எங்களோட வந்து சேதத்தை அபகரித்தால் சேதியிடம் சுவை கொள்ளலாம், நம்மளுடைய சேதத்தை அபகரித்தால் சேதியிட்டவன் சொல்லலாம். லக்ஷ்மணன் என்ன சொன்னான்? பரதத்தை அவன் வச்சுட்டேன் இல்லடா கவலைப்படாதடா அப்படின்னு ராமச்சந்திரன் சொன்னாங்க. ஏன்னா இந்த பரணதாய கட்டுன்னு நீ சொல்லணும், எனக்கு உனக்கு வந்த இடத்துல கட்டுன்னு சொன்னா என் பாரதம் போச்சேன்னு சொன்னான். அப்ப சேஷத்துவத்தை அடிச்சுட்டா பெருமாள் பயந்துட்டு அவர் இளைய பெருமாள் சொன்னார், இல்லடா நீங்க கட்டடான்னு சொன்னார். அதனால சேஷத்துவத்தை பறித்தால் சேஷியிடம் போல் அப்ப அபராதம் பண்ணி கட்டுப்பட்டுள்ளான். சேஷத்துவத்தை அபகரித்தால் பெருக்க முடியுமோ, சேஷையே அபகரிச்சு எங்களை விட்டு நீ மட்டும் அனுபவிச்சுட்டு இருந்தா எங்களால் என்னமா பண்ண முடியும், பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இந்த பாதுகாப்பு கொடுத்துட்டார். இதுக்கு சுவாபதேசத்துவம், சுவாபதேசத்துவம் ஆச்சரியமான உபதேசம். எனக்கு ஆச்சாரிய சிச்சரை பற்றி சொல்ல போறார். பார்ப்போம். உள்ளிருமாய் கீழ்ந்தானே பொல்ல அரக்கனை கிள்ளி களைந்தானே, எவ்வளவு அழகான அர்த்தம் பெருக்கால சுவாமி ஆசீர்வாதம்.
புல் ஜடாயு என்ற பக்தியை சம்ஹரித்தால் பொல்லாத அரக்கரை சம்ஹரித்த பகவான் விஷயமாக புள்ளில்வாய் கிண்ணானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானே. அவன் கிளி களைந்தான் யாரு? பொல்லா அரக்கனை கிளி களைந்தான் ராமச்சந்திரமூர்த்தி. அது மாதிரி கொக்கு போல் பிரவர்த்திகளால் உருவாகளை தூர்வாதிகளை அணித்தலால் விவேகத்தாலே ராவணனாய மனதை நல்வழித்து அத்துவா ஆச்சாரித்தான். உள்ளின் வாய்க்கின்றானே பொல்லா அரக்கரை கிள்ளி களைந்தானே சொல்லிக்க உள்ளின் வாய்க்கின்றான் சொல்லிச்சு கொக்கு போன்ற பகவருத்திகளான துர்வாதிகளை கொக்குமாறு வெயிட் பண்ணக்கூடிய அந்த தான் தாழ்வம் அப்படி இருந்த துர்வாதிகளை வாதம் துர்வாதம் பண்ற அவர்களை அழித்தவர்களையும் விவேகத்தால் அவர்களை வாதத்துல ஜெயிக்கிறார். எப்படிதான் ராவணனாகிற மனசுல மட்டும் இருக்கு, அந்த மனசு எல்லா இடத்தையும் இழுத்துட்டு போகுது. அதை வாதம் பண்ணி நம்மகிட்ட கொடுக்குறான். ராவணனாய் மனதை நல்வழியை செலுத்துவதால் ஆச்சாரிய விஷயமாக ஆச்சாரிய விஷயத்தில் அவதான் புள்ளின்வாய் கிண்ணானை பொல்லா அடக்கலை கல்விக்கலை பொல்லா அடக்கல் இந்திரியங்கள் 10 தலை உள்ள இந்திரியங்கள் 10 இந்திரியங்கள் அடக்கிறதுக்கு அவன் சொல்லிக் கொடுக்கலாம். அவதான் அதனால என்ன செஞ்சான்? கலைஞானை தீர்த்துவை பாடி போய் அவதான் ஸ்தோத்திரம் பண்ணணும். பெருமாள் ஆச்சாரியர்கள் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும். எப்ப பார்த்தாலும் ஸ்தோத்திரமான வார்த்தைகளை பாடிக்கொண்டு பிள்ளைகள் எல்லாம் பாவைக்களம் புக்கார். பிள்ளைகள்லாம் என்ன பண்ணான்? எந்த பிரபத்திக்கு அதிகாரம்னா எல்லாம் பிள்ளைகள் நாம் எல்லாம் சிறுவர்கள். ஏன்னா வேற ஒண்ணும் தெரியாத ஞானம், அதனால பிரபத்தி மட்டும்தான் தெரியும். அதனால பாடிக்கொண்டே சொல்லி பிரபத்திக்கு அதிகாரிகளால் எல்லோரும் மோட்சார்த்தமான ஆத்மதானத்தை சம்பாதிக்க பாவை கலம்புக்கார். மோட்சார்த்த பாவின நோன்பு, அதனால மோட்சார்த்தம் செய்யக்கூடிய காரியம். அதனாலே நோயை கிளம்புக்கார் ஞானத்தை சம்பாதிக்க காலட்சேபம் கிளம்புக்கார். ஞானம் சம்பாதி கூட காலட்சேபம் இடம் அந்த இடத்துக்கு போறது. காலட்சேபம் போர்த்தி புக்கார் ஆதார் அடைஞ்சு விட்டார். எல்லாரும் போயிட்டவா நீங்கப்பா. வெள்ளி எழுந்து வியாழம் ஒருங்கிட்டு, வெள்ளி எழுந்தது வெள்ளி அப்படிங்கிறது ஞானம். எழுந்து வியாழம் ஒருங்கிட்டு அஜ்ஞானம். சுக்கிரன் ஞானத்துக்கு, பிரகஸ்பதி அதாவது அஜ்ஞானத்துக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பிரகஸ்பதியினுடைய மதத்தை கண்டிச்சிருக்காங்க. அதனால சொல்லுது வெள்ளி எழுந்து வியாழம் ஒருங்கிட்டு ஞானம் அழிந்து விட்டது. புல்லும் கிளம்பினகான் பெருமாள் சொன்னால் ஆச்சாரிய புல்லும் கிளம்பி புல் வம்சாவதாரம் எடுத்தாங்க. அந்த புல்லுங்கிறது ஜடாயி சொன்னார். இங்க புல்லு கொடுத்து அது ஒரு ஹம்சங்கிறது ஒரு பட்சி. ஹம்சம் பகவானும் கடகரனான ஹம்சரூபமான பகவானும் ஹம்சாவதாரம் பண்ண பகவானும் கடகர்களாக சேர்த்து வைக்கக்கூடிய நம்மையும் பெருமான சேர்த்து வைக்கக்கூடிய ஆச்சாரிகளும் புல்லும் சிலம்பினகான் எல்லாம் இருக்கு. இடையில கிளம்பிட்டு இருக்கு. சாஸ்திரத்தை உபதேசிக்கின்றனர். பெருமாள் உபதேசித்தால் அவருக்கு நிறைய பகவத் சாஸ்திரம் பாஞ்சராத்திரம் சொன்னா, பகவத்கீதை சொன்னா எல்லாம் சொன்னான். அது மட்டும் ஆச்சாரிகளும் உபயோகிக்கின்ற போதரிக்க நிராய் போது அறிக்க போது சமயம் அப்படின்னு போதுன்னா எப்போது அப்போது போது சமயம். சத்விடயத்திலே பொழுதை கழித்த நோக்க உடையவனே போதரிக்க நினாய். சத்விடயத்திலே நம்முடைய ஈடுபாட்டை செய்யக்கூடிய ரோஜ்யவனே சிஷ்யரே உள்ளக்குள்ள குழந்தை ஈராடாது நிச்சல் முக்த லட்சுமி உபயோகக்கூடிய பரவாயில்லை சோத்துரே. எல்லாம் செய்யணும் தெரியுமாடா? நம்ம போய் அந்த முக்தர்களோடையும் நித்தியர்களோடையும் மகாலட்சுமியோடையும் எல்லாம் சேர்ந்து பகவானோட சோத்துறது அப்படிங்கிற வேதத்து பிரகாரம் என்ன செய்யணும்? ஆனந்தத்தை அனுபவிக்கும் இருக்கு. அதை பண்ணா நீராடாது. அந்த அனுபவத்தை விட்டு இருக்கிற நீ என்னடா பண்ணணும்னா பள்ளி கிடைத்தையோ பாபாய். சம்சாரத்திலே தூங்கிட்டு கேடா, சம்சாரத்தை சுத்தகா தூங்கிட்டு கேடா பாவாய். ஒன்று வழியாக பதுமை போல் இருக்கிறையே. பாவாயில ஒரு பதுமைன்னு ஒரு அர்த்தம் உண்டு. அதனால இருக்கிறே நாள் நினைக்கிறான். நல்ல நாள் ஞானம் வந்து சம்பாதிக்கக்கூடிய இந்த நன்னாள் சமயத்திலே சிச்சனை என்ன செய்யணும்? கல்லாந்தவர் இருந்து ஆத்மாபகாரத்தை ஒட்டு ஆத்மாவே ஆத்மாபகாரம். இந்த ஆத்மா என்னது? ஆத்மாவை சரீரம் ஆத்மாபகாரம். பெருமாளுக்குரிய ஆத்மாவை கண்டிப்பா நினைச்சிட்டு இருக்கானே. கைவல்யத்தையும் விட்டு விட்டு ஆத்மாபகாரம் ஆத்மாவை அனுபவிச்சிருக்காது. அந்த கைவல்யத்தையும் விட்டு கலந்து பகவானோட அனுபவிக்க வேணும். எந்தபடி கலந்து அனுபவிப்பாய் வா, இதோட சேர்ந்துக்கோ அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பாசனத்தை முடிச்சுட்டார். அடுத்தது 14வது பாசனம்.
உங்கள் விளக்கரை தோட்டத்து வெங்கனையன் வாய்ந்த ஆம்பல் வாழ் தோன்கிறான் தங்கள் புனைக்கோடு வெண்பல் நமத்தவர் தங்கள் துணைக்கோயில் தங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் மேதும் நங்காய் இழங்கிறாய் நானாவாய் நாவுடையாய் தக்கோடு சக்கரம் ஏந்தம் கண்ணனாய் பாடுகிறோரும் பாவாய் தங்கோடு சக்கரம் ஏந்த தலக்கையன் தங்கு சக்கர வச்சிருக்கான் பெறுவான் பங்கைய கண்ணன் ஆதிராஜ சூரியத்துவம் அவன்தான் சர்வாத்மா அவன்தான் சர்வாத்மா சர்வேஸ்வரன் சொல்லி சொல்லி பாடத்தவர் உங்கள் விளக்கடை தோட்டத்துள் இருந்தாலாம் என்ன உங்களெல்லாம் நான் வந்து எழுப்புறேன்னு சொல்லிட்டாலும் வந்து எங்களை முன்னம் எழுப்புவான் வாழ்வேதும் நஞ்சாய் நீங்களாம் கவலைப்படாதீங்க எனக்கு தூக்கமே வராது முடிச்சுட்டே இருப்பேன் காலங்காத்தால உங்க எல்லாரும் அழிச்சுட்டு போறேன்னு சொன்னாலாம் அவ படுத்துட்டு இருக்கா வந்தையா ஏன்னா பேர் கொண்டு செய்கிறா சீக்கிரம் கொண்டு செய்கிறாளே அப்படி உங்கள் விளக்க இவை எல்லாவற்றிற்கும் தானே கடவுளாய் தானே செய்ய கடவுளாய் எல்லோரையும் தானே எழுப்ப கடவுளாக சொல்லி வைத்து அது செய்யாதே உறங்கோ போல் உறங்க படுத்துட்டே இருக்கா பேசாம இருக்கா ஏன்டா பெருமா நினைச்சிருக்காங்க அப்படின்னா உங்கள் விளக்கடை செங்கனே மறந்து ஆம்பல்வாய் முட்டு இருக்கும்படி பொழுது விழிஞ்சிட்டுமா எழுந்துருமா உங்க புழக்கடை தோட்டத்துல இருக்கு அங்க இருக்கிற ஆம்பல்வாய் முட்டு இருக்கும்படி அது எங்கழினியே மறந்து செங்கழினி மறந்து இருக்கு ஆம்பல் மூடி இருக்கும் மூளை விழுந்தது இன்னும் உறங்குவது ஏன் என்ன ஆமா இந்த ஆம்பல் வாய் இதெல்லாம் எங்க பார்த்து வயல்ல பார்த்தீங்களா அப்படின்னா இல்லை உங்கள் வயல் நீங்கள் வயலிலே பார்த்தீர்களோ இல்லம்மா எங்களுக்கு புகவண்ணால் உங்கள் புழக்கடை தோட்டத்து உங்க வீட்டுல காவல் கட்டுலாம் இருக்கு உன்னை தாண்டி பின்னாடி போக முடியாது அப்படி இருக்கே உங்க வீட்டுல உங்க குலப்புறத்துல இருக்கிற இடத்துல பொண்ணு அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சுன்னா எல்லா இடத்துலயும் உங்க கொல்ல பொண்ணு வந்து உங்களுக்கு அதுதான் இதுதான் நம்ம தெரியும் ஒரு இடத்துல இருந்தாங்க அந்த மலர்கள்லாம் இங்கே உங்க என்ன அந்த மாதிரி இன்ஃபரன்ஸ் சொல்ல மாட்டான் இங்க இருந்தா அங்க இருக்கும் அப்படிங்கிறாரு எங்களுக்கு புகை ஒண்ணாது கட்டும் காவலாக இருக்க உன்னுடைய புழக்கடை தோட்டத்திலே அங்க இருக்கிற வாழ்வோல் நடவாரி சின்ன நடந்து கீழே போய் நீட்டா மாடுறதுக்கு வெட்டி வச்சிருக்கிறவுடைய பழமா சின்னது அதனால வாழ்வுள் வாயிலிருந்து ஆம்பல் வாய் ஊற்றிச்சின பொங்கிரகம் செங்கல் புனைக்கோடு வெண்பல் நமத்தவர் தங்கள் திருக்கோடு செங்கடுவான் போதென்றால் செங்கலானை அமைத்த சுவரில் உதிர்ந்த குடியிலே உடமையை புரட்டி வஸ்திரத்தை புரட்டி பிரம்மச்சரியம் தோற்ற பல்லை விளக்கி வேஷ்டி காவி வேஷ்டி விட்டுருக்கா பல் விளவிளேன்னு இருக்கு சன்னியாதிகளுக்கு 3 வெள்ளையா இருக்கணும் அப்படின்னுவா பல் வெள்ளையா இருக்கணும் 3 வெள்ளையா இருக்கும் பொடி வெள்ளையா இருக்கணுமா என்ன பல் விளைகளை பழைய இருக்கணுமா 3 வெள்ளையாக சந்தனங்கள்லாம் புள்ளிருக்கூடாது அவளை பொடி சமாதானத்துக்காக வச்சிருக்கணுமா உடவே புரட்டி பிரம்மச்சரியம் தோற்ற பல்லை விளக்கி தண்டபரிகள் தவாக தபோ வழத்தை உடையவனா தண்டத்தை வச்சிருக்கான் சிவத்தோடு தங்களுடைய தேவதைகளை ஆராதிக்கும் காலமா நினைத்து அவெல்லாம் வந்து தங்களுடைய தேவதைகளை ஆராதிக்க காலம் விட்டு காலம் காத்தால் எழுந்துட்டாவாடாம் சங்கு ஆராதன உபகரணம் சங்கு வச்சிருக்காங்கன்னா சங்குன்னு மட்டும்தான் நீ எல்லாம் வச்சிருக்க ஆராதனைக்கு என்னென்ன எல்லாம் வச்சிருக்கா குச்சி கடைகள் நவா குச்சின்னா சிறவு கோயில தரங்கிறது கையில வச்சிருக்காங்க இப்பவும் என்ன செய்வா திருப்பதியில கூட பரிஜாத சன்னியாசிகள் பெரிய சுவாமிகள் தான் 2 பெரிய சின்ன அவட்ட சாவி இருக்குமா அதான் நார்மலா அவ கை தொட்டு கொடுப்பாளா அவன் தரப்பான்னு சொல்றான் அதனால சொல்றான் குச்சி கடைகள் அவன் திறவுகோல் இடம் இதனால் அசுத்தரங்கோடு எழுந்திருக்கும் சில பேர் சாதாரண சாமியார்கள்லாம் இருக்காங்க அவன் கூட எழுந்துட்டான் ஏன்டானா கோயில திறக்கத்துக்கு போயிட்டு இருக்கான் அப்படின்னா சன்னியாசிகள் சஞ்சாதனம் பண்ண தங்களுடைய வீடுகளில் திருவாராதனம் பண்ணு காலமாக்கி சிறந்த சன்னியாசிகள்லாம் அவளுக்கு சன்னியாசம் உண்டு சஞ்சாவனம் உண்டு அது பண்ணுவான் தலப்பிரஜர்களும் பிரமாணமோ மேல் இல்ல சாதாரண சன்னியாசின்னு சொன்னீங்கன்னாக்க செங்கல் விடுக்கோல் வெண்பல் தவத்தா தங்கள் திருக்கோள் செங்கல் அவ சொன்னா தர்மத்தை யார் சொன்னாலும் கேட்க வேண்டியதான் தர்மஜ சவேகா பிரமாணம் வேதாச்ச ஆவஸ்தம சூத்திரத்தை சொல்லிடுச்சு தர்மத்தை அறிந்தவோட ஆதாரம் பிரமாணம் மேலையா செய்வர்கள் வேண்டவரை கேட்டேன்னு சொல்லிச்சு தர்மத்தை அறிந்தவர்கள் சொல்வதற்கு ஆதாரம் உண்டு தர்மஜானம் உன்னுடைய சமயம் பிரமாணம் என்றார்கள்
அம்மா நீ சொல்றியம்மா தர்மத்தை நீ உனக்கு தர்மம் தெரியுமே, அதனால உன்னுடைய பிரபாவத்தை சொல்ல முடியல. எங்களை முன்ன எழுப்புவான வாய்ப்பு எதுவும் எங்களை முன்னாடி எழுப்பிலே சொன்னியமா, நானே எழுப்பிலே சொன்னியமா, அது கூட தெரியலையே, பார்க்கவே முடியலே. வாய்ப்பேதும் நங்காய் வாய்ப்பேச்சு மட்டுமல்லாம் அனுஷ்டானம் இன்றைக்கு இருக்கிறபடி வாயால கூட பேசல, அதுவும் அனுஷ்டானத்தை கொண்டு வர மாட்டேங்குது. வாயால பேசலாம், நாளைக்கு வந்து அடிச்சுட்டு போயிடுறேன் அப்படின்னா வரவே இல்லை. அதனால அனுஷ்டானம் சொன்னா அனுஷ்டானவன் ஞானமான அனுஷ்டானவன் பரவசிக்க வேண்டுகிறே நான் அப்படின்னு. ஞானமானது ஞானம் இருந்தா போகாது, அனுஷ்டானத்தை கொண்டு வரும். ஞானானுஷ்டான வைராகி செய்வதேன்னு சொல்லுவாங்க. ஞானமும் அனுஷ்டானம் 2 ரெக்கைகள். அதனால கவனம். அதனால உன்னுடைய வாய்ப்பேச்சு ஞானம் மட்டும் போராதுமா, உன்னுடைய வாய்ப்பேச்சோட கூட அனுஷ்டானம் வேணுமே. கிருஷ்ணனோட வகையில் உனக்கு பொய் சொல்லி வைக்க 3 வியூக. கிருஷ்ணனோட ரொம்ப சாதிச்சிருக்கேன், அவன் நிறைய புள்ளவோம் பேசுவான், பொய் சொல்லுவான். அது பொய் போல் நெய் போல வைவம் பேசுவான். கைமே நெய் சொன்னேன் பொய்யே சொல்லுவான். அப்பேற்பட்டவன் என்ன கிருஷ்ணனோட பழகிறா, அதனால நான் வரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டா பொய்யா சொன்னி அப்படின்னா நங்காய் இல்லம்மா, நீ குணபூர்த்தி பட தப்பா சொல்லிட்டோமா. நங்காய் குணபூர்த்தி படைத்தோடு சொல்றான். எனக்கு உங்களை வழியை செல்லாதுன்னு சொல்லும்படி உன் நிறைவேற்று எல்லாம் கண்டோமே. எனக்கு உங்களை என்ன அவன் சொல்லியிருந்தான், உங்களை தவிர வேற என்ன இருந்தாலும் எனக்கு வரும், வேற யாரு எனக்கு உங்களை தவிர நிறைவேற்றம் செல்லாது நிறைவேற்றம் எல்லாம் கண்டோமே. வேற ஒண்ணு எதிர்பார்க்க மாட்டோம், உங்களை ஒருத்தர் தான் நான் சார்ந்திருப்பேன்னு சொன்னீங்கம்மா. அதே மாதிரி சொல்லும் தேடும் தேராருக்கு ஒரு பூர்த்தியும் வேணுமோ. உனக்கு நங்காயும் சொல்லிட்டேமா, இந்த குணபூர்த்தி என்ன வாயாக சொல்றியோ செய்ய வேண்டாமாமா. அப்படி எங்கள் குறை நீக்க எழுந்திராய் இருக்கணுமா. இப்பவாது எங்கள் குறை சேர்க்கவா நானாதாய். அந்த கூட வெட்கமில்லையாமா, சொல்லிவிட்டு படுத்துட்டு இருக்கியமா. சொன்னதை செய்யவில்லை என்று வெட்கமில்லையோ இல்லையா. நீ இருந்த ஊரில் பூசணியும் காயாது, பூஜைக்கு பூஜனைக்காய தொட்டால சுருங்கி தப்பு சொடி அப்படியே சுருங்கும், அது இலையெல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பூஜனைக்கும் சுனை உண்டு, லஞ்சை உண்டு, உனக்கு லஞ்சை இல்லையோ. இப்படி சொல்லிட்டு படுத்து இருக்கவே நாங்க வந்து கூப்பிடவே அவனுக்கு வைக்கவில்லையா அப்படின்னு கேட்கறது. நான் உடையாய் என்னை கோபித்துக் கொண்டாலும் வருகிறது, என்னை கோபித்துக் கொண்டாலும் வருகிறது, என்னை கோபித்து கொண்டாலும் என்ன 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 அப்படின்னு கேட்டா கோபித்து கூடுறே அப்படின்னா இல்லமா. நான் உடையாய் நாவீர் படைத்தவளே, நாவீர் படைத்தவளே, நாவீரு நாருக்கு வேத வேதத்தை நான் எதிர்வேத தாரினகா என்றும். ஆஞ்சநேயர் திருச்சந்தையில ராமலட்சுமணா 2 பேரும் கீழே வந்திருக்கா. கிருஷ்ணபுரத்திலிருந்து பாக்குறா, சுக்ரீவன் கீழே அனுப்பிச்சான். ஆஞ்சநேயரை போய் பார்த்துருவான்னா ஆஞ்சநேயரை பார்த்தா ஆஞ்சநேயர் ஒரு ராவண வேஷத்தை போட்டு விஷயத்தை சொல்லிட்டு இருக்கார். அவர் வேஷத்தை பார்த்து பிரமிச்சு போயிட்டார் ராமன். உடனே சொல்றார், ஏய் லட்சுமணனே பாத்தியாளா, எப்படி பேசுறா பாத்தியாளா. அவன் சொல்றேன், நான் ரிக்வேத நான் எல்லாத்தையும் அறிஞனா இருக்கான்டா. என்னடா நூனம் ஜாகரணம் ரித்தம், எல்லா ஜாகரணத்தையும் எல்லாத்தையும் நவஜாகர பண்டிதன் சொல்லுவான். அப்பேற்பட்ட வியாகரணங்கள் தான் கூட தெரிஞ்சு படிக்க வேண்டாம். பார்த்து இப்பே போய் நான் உடையாய் நல்லா நாட்டி திறன் படைத்த வேண்டாம். 2வது மாறினர் 2ஆம் மணி அடிச்ச கட 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 அடிக்க இல்லையா. பரமதம் பண்ணி அத்தனை வேகத்தை ஜெயித்தவன நான் உடையாய் சுவாமி ஜெயிக்கன்னு போடுறேன். அதனால அது மட்டும்டா எவ்வளவு அழகா பேசாண்டாம். என்ன சொன்னா சந்தவே உதவமா ஆக்கியம் இதா பிராட்டிட்டு தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்க போறாரு. அதுக்கு முன்னாடி சப்தவே வாக்கியம் இனிமையான வார்த்தையினால பெருமாள் பாட்டிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆஞ்சநேயர் பாட்டிட்ட பெருமாள் சரித்திரத்தை ஆரம்பிச்சு சொல்றாரு. என்று சித்திரகாண்டத்திலே ஒத்து போக்கினபடி இனிமே கேட்க. அதனால நான் உடையாய் உன்னுடைய வார்த்தையை நாங்க கேட்கணுமா, கேட்டு சந்தோஷப்படணுமா. எல்லாம் படித்தினாலும் விட பண்ணாலும் நான் உடையாய். நீ என்னத்தான் சொன்னோம், உன்ன மாதிரி பேச்சு கால்களாய் எங்களுக்கா சண்டை போட்டு எல்லாத்தையும் பண்ணி கொடுக்க நாவீர் உடையாய் அப்பேற்பட்டவரே அப்படின்னா. திருப்பாணாழ்வாருக்கு அவ்வளவு நாவீர் இருந்து சொல்லுவாங்க. அவ்வளவுன்னா அப்பேற்பட்ட 10 பாசுரங்களால வேதத்தை அப்படியே அனுசரித்தார். அப்பேற்பட்ட விடவனால நாவீருடைய அப்பேற்பட்ட நாவருடைய உங்களுக்கு என்ன செய்ய வேணும் அப்படின்னு கேட்கலாம். இப்ப ஒத்து விட்டாங்க
தான் பண்ண தப்பு இருக்கும். துணை சொல்லான் சங்கொடு சக்கரம் ஏந்தம் தலக்கையம் கண்ணானை பாடுகிறோரும் பாவாய் சங்கொடு சக்கரம் ஏந்தம் தக்கையம் திருவாழியாயும் திருவாஞ்சகன்யத்தையும் ஆனவுடையா ஏந்தி அந்த பரிசத்தில் வளர்ந்த திருக்கை திருவாழி திருக்கை எல்லாம் அப்படியே சங்கரம் ஏந்த தடக்கையும் 2 கையும் விரிஞ்சு அகலவா போச்சு. ஏன்னா அந்த 2 இருக்கிறதுனால அவ்வளவு சந்தோஷம். சர்தித்து வளர்ந்தா திருக்கைகள் உடையனாய் ஆயுதங்களிலே வந்து அலையறிய கண்களை உடையனா. அதை பார்த்து ஆயுதங்களை பார்த்த உடனே கண்களுக்கு ஒரு சொல்லுறான். அதனால பங்கைய கண்ணா தாமரை கண்ணானை ஆழியோடு பொன்னா தாரங்கமணிகளை இன்னாரும் தரியே ஆழியோடு சங்கம் அப்படியே ஆழியோடு பொன்னால் ஆரங்கம் ஆழியோடும் சக்கரத்தோடு அது சக்கரத்தாயோடும் அதான் சங்கு சேர்த்துக்க வேண்டியது. பொன்னா தாரங்கமணி அடிகளை சிந்தா யாரும் செய்ய மாட்டேங்கிறது அவ்வளவு பிரகாசம் உடையும் என்று அனுபவிப்பதை பிச்சேற்ற வல்ல திருவாழி நம்மளெல்லாம் அப்படியே பிச்சு நமக்கு பயிற்சி முடியுமா செய்யலாம். திருமேனைக்கு பரவமான பாஞ்சஜன்யம் அது பலவிட இவன் கருப்பா இருக்கான் அது பலவிடேன்னு இருக்கான். பாஞ்சஜன்யம் முற்படஜன்யம் எழுதி கொடுத்த பின்னை அவர்கள் எழுதி கொள்ளுகிற திருக்கண்களுடைய அதை பார்த்துதான் நான் உனக்கு அடிமை அப்படின்னு எழுதி கொடுத்துவாடாம். அப்பேற்பட்டு எழுதி கொடுத்த தனக்கு சாதனம் பண்ணி கொடுத்த அவர்களை ஈர்க்கும் எழுதி கொடுத்த திருக்கண்களுடைய பாட உன் பிரீதிக்கு போக்கு விட்டு எங்களையும் உஜ்ஜீவிப்பிக்க. அதனால பிரீதிக்கு போக்கு அவர் பிரீதியினுடைய வெள்ளமாக எங்களையும் உஜ்ஜீவிப்பிக்க. அதனால எங்களை உஜ்ஜீவிக்க வேண்டும். கிருஷ்ணன் கையில் ஆயுதங்கள் உண்டோ இப்போது கேட்டான். கிருஷ்ணன் கையில உண்டானா? இப்போது உண்டு. பெண்களுக்கு தோற்றம் வல்லாதாருக்கு தோற்றாது. பெண்களுக்கு தோற்றம் வல்லாதாருக்கு தோற்றாது. அந்த பெண்களுக்கு தெரியுமா? தெரியாது. யாருக்கு தெரியாது அப்படின்னு. ஏன்னா கிருஷ்ணன் அவதாரம் பண்ணச்சே எல்லா ஆயுதங்களோடையும் அழகான ஆபரணங்களோடும் பண்ணான். அவனை பார்த்தா பயந்துட்டான். யாரு? ஜெயகி பிராட்டி உபசங்கரவே மறைச்சுக்கோடா எல்லாத்தையும் மறைச்சுக்கோடான்னு பயமுட்டான். ஏன்னா கந்தனுக்கு தெரிஞ்சு போச்சு உன்னைதான் படுவாங்க. அவன் சர்வேஸ்வரன் சர்வசக்தன் உபசம்பரம் மன்னு கந்தனுக்கு தெரிந்துவிடும் என்று மறைத்தோடு என்று சொன்னாரே. ஆனா அவளுக்கு மறைச்சுக்கோ இருக்கிறத வச்சுக்கோ அதை பார்த்து சந்தோஷப்படும் சொல்லவ மறைச்சுக்கோன்னு சொல்லிட்டாளே அவன். ஆனா இவர்களுக்கு தோன்றதற்கு இல்லை. இவர்கள்லாம் அவனை பார்த்து சந்தோஷப்படுவாளே இவர்களுக்கு தோன்றதற்கு இல்லை அப்படின்னு சொல்லி இந்த அர்த்தத்தை சுவாமி பெருவாச்சான் பிள்ளை சொன்னார். சங்கோடு சக்கரம் என்று தடக்கையன் கழிச்சு அவருடைய பதத்தை சொல்லி அனுபவிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டார். அடுத்தது உங்கள் பிரச்சனை தோட்டத்து பாவநேதம் ஆச்சாரிய சிஷ்ய சம்பந்தம். ஏன்னா ஆச்சாரியன் சிஷ்யன் எடுத்துறா கரெக்ட். ஏன்னா அவள் தான் உணரணும். அவ ஆச்சாரியனுக்கு நீ இதை பண்ணிருக்கே செஞ்சு கொடு சிஷ்யன் எழுந்துருன்னு சொல்றது கரெக்டா இருக்கு. எழுந்துருங்கிறது உணர்ந்து கொள்ளுன்னு அர்த்தம். அதனால இதை ஆண்டாள் இது சொல்றாங்க வேதத்துல சொல்றது விஷயத்தை இது ஒத்து வருது அப்படிங்கிறது பெரியவாவுடைய அவளுடைய எண்ணங்கள் இருந்தான். உங்கள் புலக்கடை சேதனா நமக்கு ஏற்பட்டிருக்கும் சம்சாரத்திற்கும் தோட்டத்து உங்கள் புலக்கடை சேதனர்களுடைய தோட்டம் அது என்னடான சம்சாரம். அதுல தோட்டத்து சரீரமான மரத்திலே வால்குள் ரத்னா சாயத்தோடு ஹிருதயத்திலே வாலி ஒரு தண்ணி இருக்கிறோம். இங்க ஹிருதயமான லிக்விட் திரவம். அதனால அதுல ரத்தம் இருக்குதான். ரத்தத்தோடு கூடிய ரக்தாசயத்தோடு கூடிய ஹிருதயத்தில் செங்கழு நீர் ஞானம். அதாவது சேதனாக நாம சம்சாரத்தில் இருக்கிற சரீரமான மரத்துல உள்ள ரத்தாயத்தோடு ஹிருதயத்துல அப்ப என்ன செங்கொழு நீர் ஞானம் வந்தது. வாயில் எழுந்து மலர்ந்திருக்கிறது. சம்சாரத்துல ஞானம் மலர்ந்து ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் மலர்ந்து அப்படின்னாரு. மலர்ந்திருக்கிறது. ஆம்பல்வாய் தூங்கினகான் அஜானத்தால் ஏற்படும் காம முதலிய புஷ்பங்கள் மூடிவிட்டன. ஞானம் வந்தது. அஜானம் போச்சு. ஞானம் மூடிவிட்டன. செங்கல் பொடி கூரை சிவந்த கரைகளை உழைத்து அஸ்திரங்களை தரித்த ஆச்சாரிய சேட்டர்கள். இந்த காலத்துல சன்னியாசிகள் ஆச்சாரியர்களா இருக்காங்க. பொடி கூரை வெண்பல் தவத்தவர் சேத ஜீவத்தில் ஊர்ந்த முண்டத்தில் நெத்தி இட்டவர்களும் ஊர்ந்த முண்டத்தான் எடுத்துக்கிறாளே. அப்ப ஏற்பட்ட
பல் தவ தவ சிறந்த தவசாய பவத்து செய்த மலரும் தங்கள் திருக்கோயில் சென்றிடுவான். பகவான் வசிக்குமனவா ஏகத்தின் விதையே செய்ய என்றபடி மார்பமாகிற கோயில் மார்பமாகிற திருக்கோவில் உள்ள பகவானின் தியானம் செய்வர்களும் பிரணவத்தை கொண்டு போகின்றார். அதனால அவங்கள்லாம் பண்ணவாள்னா பிரணவத்தை சொல்லிட்டு போவானாம். கொண்டு பகவான் அடைய வழி தேடுகின்றார். பகவத்தை திருப்பி 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 சொல்லி பகவான் அடைய வழி செய்கின்றார்கள். அப்படிப்பட்ட போகின்றார். பகவான் தோழிந்தனர் எங்களை முன்ன எழுப்புவார். வெகு காலமாக சம்சாரத்தில் எங்களெல்லாம் என்ன செய்யணும்? தூங்கின்றோம் சம்சாரத்தை. இந்த ஞானம் எங்களுக்கு பிறக்கலை. அறிவு மூலம் எழுப்பதா சொன்ன பூர்ணபூர்ணா தேவரையரே எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து எங்களை எழுப்புறே சொல்லியிருந்தேரே. எழுந்திராய் அனுப்பியிருக்கிறோம். தேவரே வந்து எங்களை அனுப்பிக்கிறோம். ஏன்னா முன்னாடியே சொல்லியிருக்கேன். அதனால நிச்சயமா வந்து எழுப்பணும். நான் ஆனாய் சத்துவலயத்தில் வெக்கமில்லாதது. சத்துவலயத்தை சொல்றது கொஞ்சம் கூட வெக்கப்பட மாட்டாராம். எல்லாம் சொல்லுவாங்க. வெக்கம் நான் உடையாய் பகவன் நாமத்தை சொல்றது நாவியில் பெற்றவரே. பகவன் நாமஸ் சங்கீர்த்தனம் பண்றது பெரியவரே. அப்பேரும் தங்கோல் சக்கரம் ஏந்தன் தங்கையை கண்ணானை பாடு. தேவதாந்திரதான் யதார்த்தமான அடையாளங்களை பெற்ற பகவானை உதயத்தும் சங்கோல சக்கரம் தேவதாந்திரங்களுக்கு இல்லாத அவர்களுக்கு இல்லாத சங்கோல சக்கரம். வேற தேவதைகளுக்கு சங்க சக்கரம் கிடையாது. அதே மாதிரி பங்கைய கண்ணு கிடையாது. அதனாலே அடையாளங்களை கேட்ட பகவானை உபதேசித்துள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த பாதத்தை ஊற்றிட்டார். அடுத்த பாதம் திருப்பாவையுள்ளே திருப்பாவை ஆயிற்று. இந்த பாதம் தான் திருப்பாவையில ஒரு திருப்பாவைன்னு சொல்லுவாராம். அப்பேற்பட்ட பாதமாயிற்று. எல்லே இடங்களையே என்ன புறங்களையோ செல்லடையேன் மேல் தங்கமே போதருகின்றேன். வல்லையும் கட்டுரைகள் மண்டே மண்வாய் எழுதும் வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுங்க. உடனே போதாய் உனக்கு என்ன வேறு உலகை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்து எண்ணிக்கொள் வல்லானை கொண்டானே ஆற்றாரை மாற்றடிக்க வல்லானே மாயனை பாடி எழுவர் என்பாவாய். மாயனை பாடி ஆட்சியரை பாடி அந்த மாய சப்தத்துக்கு எவ்வளவு தூரம் சத்தம் சொல்லுவாங்க. எப்பேற்பட்டவனே எல்லே அதாவது திருவாய்ப்பாடியிலே ஆண்டாள் இளையர் பேற்றும் உடைநாட்டம் உண்டாயிற்று அப்படின்னு விட்டது. அந்த மாதிரி எல்லாம் அப்படின்னு சொல்ல அதே மாதிரி எல்லையேறு கூடுறா. எல்லே இளங்கிலேயே அப்படிதான் இளங்கிலேயே இளையாறு கடிம வந்து உடைய என்ன முன்னாடி பங்கே கண்ணனை பாடையலோ ரொம்ப அவ சொல்லிட்டு அவ பாடுன்னு சொன்னா இங்க பக்கத்துல இருக்கிறத கேட்டு பாட அனுப்பாளாம். இளங்கிளிமாவோட பாடினாலாம், நல்லா பாடுறாளாம். அவளை பார்த்து எல்லாரும் திரட்சியும் காண வேண்டும் என்று எழுப்புகிறாள். எல்லாரையும் கூட்டத்தோட இருக்காளாம், பாடிக்கொண்டிருக்காளாம். அவளை எழுப்புகிறாள். இந்த பாதம் ஒன்றுல ருப்தி பிரத்யுப்தி கேள்வி கேட்டு பதில் இதெல்லாம் முன்னாடி இருந்ததுல நாமளா அந்த வார்த்தைகளை கொண்டு சொல்லி வந்தோம். இப்ப ஸ்ட்ரைட்டாவே இவ கேட்க போறா, வெளியில இருக்க பதில் சொல்லுவா, வெளியில இருக்கிறவ கேட்க போறா, பதில் சொல்ல போறா. இதோடு எழுப்புற மாதிரி இருக்க போறது சொல்றான். எல்லை இடங்களையே பங்கைய கண்ணனை பாட என்று பக்கத்து கிரகத்தில் இருக்க பெண்மை எடுப்பதற்கு கேட்ட பங்கைய கண்ணை பாடுன்னு கேட்டாள். இவாத்து என்ன வழியா அவளுக்கு தெரிஞ்சுதா பக்கத்துல இருக்க பொண்ணுக்கு. அவள் என்ன குரலே பாட இனிமையான குரலே பாட இனிமையான குரலே எழுப்புவர்கள் அதை கேட்டு வெளியில் இருந்திருக்கான். இவள் பேச்சு இனிமையாரே எல்லே இடங்களையே ஆச்சாரமான இடங்களையே திறமையான பெண்ணே நல்ல பாடலையேமா என்கிறார்கள். இவளின் பேச்சுக்கு ஒரு ஒப்பாவது தரையும் கிளி பேச்சு இவளுக்கு ஒரு ஒப்பாகத்தை பருவத்துக்கு ஒப்பாம். இடம் சின்ன சின்ன கிளி பச்சை கிளி இருக்கு. அந்த மாதிரி பாகத்துக்கு இடங்களி பருவத்திலையும் ஒப்பு குரலையும் ஒப்பு. எல்லே இருந்து ஆச்சரியப்படுகிறாள். எல்லே இளங்கிலேயே பாடுகையேமா ரொம்ப ஆச்சரியமா இருக்கலாம். பாட கேட்கணுமேமா பாட்டு கலங்காத உண்டா. அதாவது நான் என்ன வழங்குறியோ இன்னும் துவங்கிக்காமா இவர்கள் அழைப்பது சிந்தானத்தை தலையாளரை பேதாதே கிடைக்க பிறந்ததையோ அப்படின்னா அவ பாடிட்டுக்கா பெருமானை பத்தி பாடிட்டுக்கா ஆச்சரியம். இவ எல்லாம் கூப்பிடுறது ஒரு தடங்களா இருக்கு. அதனால பேசாம இருக்கா, ஒன்னும் பதில் சொல்லல. என்ன உறங்குறியோ என்கிறபடி எத்தல் விரிவாலே கலந்து உறக்க விரும்பி உன் கடாட்டே பற்றாது நான் இங்கு வந்து வென்போம் உறங்கலாமோ.
கிருஷ்ணனுக்கு கிருஷ்ணனோட சேர்ந்து அனுபவம் பண்ண போறோம், நீராட போறோம். அதான் அனுபவம் கிருஷ்ணானுபவம் பண்ண போறோம். அப்போ என்ன செய்கின்றோம் நாங்கள்லாம் எனக்கு கிருஷ்ணன் தெரியவானே உறக்கத்தை தவிர்த்து உறக்கத்தை விட்டுட்டு என்ன செஞ்சோம் தளர்ந்து தளர்ச்சியோடு உறக்கமின்றி ரைட்டு. அதுக்கு முன்னாடி கிருஷ்ணனுடைய விறகுதான் போட்டு கூட உண்கலாச்சோடு வந்தான். உண்கலாச்சம் தான் அதை வச்சுட்டு கொஞ்சம் உயிர் தரிச்சு பெருவாட்டமே உறக்கம் என்று ஒரு கடாட்டம் பஸ்லாதாக நாங்கள் எங்கு வந்து என்போம் உறங்கலாமோ நான் இங்க வந்திருக்கோமா இன்னும் நீ தூங்கலாமா சித்தானுபவத்து ஏகாந்தமான சித்திருக்க உறங்கலாமோ என்கிறார்கள். கிருஷ்ணனோடு சேர்ந்து விளையாடுறதுக்கு பர்மிஷன் கொடுக்கலாமா, எல்லாரும் சேர்ந்து போய் நாம அங்க போய் அனுபவிக்கலாமே அப்படிங்கிற பாடுபாடு செல்லன்றே. ஐயோ உத்தேசம் புகழ்வார் உணர்ந்தவார் உணர்ந்துவார் உண்டோ கேட்கிறா வெளியிலதான். உத்தேசம் புகுந்தவார் உத்தேசமான கண்ணன் வரப்போலாம் அதை விட்டுட்டு இன்னும் உறங்கிட்டு இருக்கலாமா தூங்கலாமா அப்படின்னு கேட்கிறா. அது சொல்றார் சிந்தானத்தை இவர்கள் அழைத்து விக்கிரமாயானே இருக்கடாதே சட்டுன்னு இப்படி போய் கொடுப்ப பேசாதீங்கோ என்கிறாள். இவர்கள் வார்த்தை அசைக்கியமோ பொறுக்க முடியாதோ சொல்றே அப்படின்னு வெளியே பேசுவாருக்கு வார்த்தை பொறுக்க முடியாதான்னா திருவாய்மொழி பாடினாலும் செல்வர் எழுந்தவர்களாலும் அசக்கியம் என்று சந்திரமுற்கடைகளே திருப்புன்னை கீழே திருக்கோட்டியூர் நம்பி பெரியம்பு முதலானா திருவாய்மொழி நம்பிக்க செல்வர் எழுந்தாப்பு அசக்கியமாயிற்று. இவர் பட்டர் கோஷ்டின்னு சொல்லுவா. அதே மாதிரி திருக்கோட்டியோர் பெரிய நம்பிகள் கோஷ்டியும் இவர் பெரியவாச்சார சாட்சிந்தார். பெரியவாச்சார சாட்சி சொல்லிச்சு திருக்கோட்டியை நம்பி பெரிய நம்பி வாழலாம். அங்கே திருவாயுமணி அனுசந்தானம் பண்ணியிருந்தான். தாயா சன்னதிக்கு பின்னாடி பக்கத்துல பண்ணமரம் அங்க நிறைய பெரிய இடம் இருக்கு. அந்த இடத்துல திருவாயுமணி அனுசந்தானம் பண்ணியிருந்தான். எல்லாரும் உட்கார்ந்து அனுசந்தானம் பண்ற திருவாயுமணி உட்கார்ந்து கொண்டு இருக்க என்று கேட்ட அவனிக்கணும் நீ உட்கார்ந்து கேட்கறாங்க. அதனால திருவாயுமணி பண்ணிருச்சு. செல்வர் எழுந்துட்டார். ஐயோ செல்வர் எழுந்துட்டார். செல்வர் எழுந்துட்டா அசங்கியமா போரு. அதே மாதிரி பெருமாவுடைய அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கா உள்ள இருக்கிறவா. இவா கேட்ட உடனே அவளுக்கு ரொம்ப திருக்குன்னா அசக்கியமாய் போயிடுச்சு. சகிக்க முடியாது போயிடுத்தான். அப்படி சொல்றான் செல்வர் எழுந்தாலே எப்படி திருவாய்மொழிக்கு அனுசந்தானம் பண்ணவா இருக்கவும் அதே மாதிரி பெருமாளை அனுசந்தானம் பண்ணியிருக்காலே அவளுக்கு இவர்கள் எழுப்புவது அசக்கியமாய் இருக்கிறான். நங்கமேல் போதறிகின்று அம்மா வந்துட்டேமா இப்ப வந்துட்டேன். நாங்களும் எங்கள் பேச்சும் பொறுக்காதவழி உனக்கு என்ன ஆயிற்று? நான் வந்துட்டேனா? ஏமா உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி சிக்கு சொல்ற என்று சிவிக்கென்று கூறி நங்கமேல் போதறிகின்று நீங்கள் வாய்தளவா இருக்க வல்லீர்களாயில் நான் புறப்பட்டு வருகின்றேன். நீங்க பேசாம இருக்கோ அதை வந்து திருப்பி கூட அதுக்கு வர மாட்டேன். உடனே சொல்ல உடனே வந்துட்டேன். நங்கமேல் போதறிகின்று இப்ப வந்துட்டேன் அப்படின்னா சரி உன்னதான் தெரியும் எனக்கு. வல்லீர்கள் நீங்களே வல்லைவன் கட்டுரைகள் பண்டைவன் வாழும் வல்லைவன் கட்டுரைகள் பண்டையம் உன் வார்த்தைதான் தெரியுமா? வரைய சொல்ல வரமாட்டேன். உன் கட்டுரைகள் பண்டைவன் வாழும் அங்கவீர்கள் என்று உறவத்தை சொல்லாலே கடினமான சொற்களாலே எல்லாம் சொல்ல சக்தி வளைத்தோனி என்பதை நாங்கள் நன்றாக இருந்திருக்கும். என்னவானா பண்ணுவோமா? என்னவான கடினமான சொற்கள் யூஸ் பண்ணுவேன். உன் கட்டுரைகள் பண்டே உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். வெகுகாலமாயே உன்னை தெரியும். நீ வரையன்னு சொல்ற இதே சொல்லிட்டே இதே பண்ணுவியேமா அப்படின்னா இல்லாம வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக இன்னும் உறங்குதையோ வல்லையின் கட்டுரைகள் என்று சொல்லிய கடினமான வார்த்தைகளே உங்களதான் நானா சொன்னேன். நீங்க என்ன சொல்லே பண்டே உண்மாயிருன்னு சொன்னீங்களே என்னை பத்தி குற்றம் சொல்றீங்களே. ஆனா குற்றம் சொல்றது நீங்கள் இல்லையோ என்ன சொன்னீங்க? இன்னும் உறவையோ தூக்கிட்டியா அப்படின்னு கேட்டாலே வல்லையின் கட்டுரைகள் அப்படின்னு நீ தானே சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால நீங்க தான் என் மேல் தோஷம் கொண்ட வல்லையின் கட்டுரைகள் பண்டே உண்மாயிரும் கடினமான வார்த்தைகள் நீங்கள் தானே சொன்னீர்கள். உள்ள இருக்கிற சொல்றா வெளியே இருக்கிற பார்த்து உள்வர ஆதலே வந்து எழுப்பு சில்லண்டடையேன் என்று ஒண்ணு கத்த வந்தோ. இவா உடனே சொல்றான். என்ன சொன்னா? நாங்க சொல்ல உங்க வாசல்ல வந்திருக்கோம், உங்க ஆத்த வந்திருக்கோம், ஒன்றை கூப்பிடுறோம் சில்லண்டடையேன் நீ தானே சொன்னேன். 2 பேரும் வாக்குவாங்க. அவ சொல்றா இவர் சொல்றா 2 பேரும் வாக்குவாங்க. இது முன் குற்றம் வந்தோ அப்படின்னு நீ ஒன்று குற்றம் தான் அப்படின்னா என்ன வல்லையின் கட்டுரை பண்டைய வாயிரு வெளியே வைக்குவா சொன்னா இல்ல நீ வல்லியர்கள் நீங்களே நீ தான் சொன்னீங்க அப்படின்னு வாசல்ல அப்படின்னு சொன்னா இல்ல இருந்து அடையேன் அப்படின்னு அதான் நீங்க சொன்னீங்க அப்படின்னு 2 பேருக்கு வாக்குவாங்க.
இதில் குற்றவன்று அதுவும் உங்கள் குற்றமே. நம்மளுக்கு உருவத்தை கேட்டு சாதாரண வாழ்க்கைகள் நம் வாசி செய்யாமல் என்றோ கெட்ட குணங்களாலே மூழ்கி என்று நீங்க ஓக்க வேண்டியிருக்கு. அதிலே தொடர்ந்து ஏற்படும். நீங்க என்ன பண்ணிருக்கணும் உள்ள இருக்கிற சொல்றான். நீங்க என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா? நியாயமா கிருஷ்ணானுபவம் பண்ணிட்டு இருக்கா. அப்படி இருக்கச்சே இவள் நம்பாது நாம இதா சொன்னா அவளுக்கு அசங்கிவா போடும், கஷ்டமா போடும். கிருஷ்ணானுபவம் பண்ணச்சே முடியிருக்கா. அப்படி இருக்கச்சே ஆகா இப்படியானப்பட்டவள் திருமாவளவன் அனுபவிச்சுட்டு இருக்காளே சந்தோஷப்பட வேண்டியிருக்கு. நீங்க என்ன செஞ்சிருக்கு? வல்லையில் கட்டுரைகள் பண்டே வாழ்வாயில் என் மேல குற்றம் சொல்றீங்களே, என் மேல குற்றம் சொல்றீங்களே அப்படின்னா அதுல தோழத்தை ஏற்பட்டது உங்களை குற்றம் வந்துடும். ரெண்டு பேரும் பரஸ்பரம் குற்றத்தை கொண்டே இருந்தான். அவன் பார்த்தா உள்ள இருக்கிறவர் அல்ல பரஸ்பர இதவாவை உடனே உயர்ந்த ஆழ்வான் சொல்லி நிகழ்ச்சி ஒருவருக்கு ஒருவர் அடிமையா இருக்கணும்னு சொல்லுவான். ஒருத்தர் குற்றம் சொல்லக்கூடாது. நான் தாதகா தாதகா அடியேன் 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 தாதகா தாததா சோகம் தாததா சோகம் நான் உனக்கு அடிமை அப்படின்னு தாசகான்னு சொன்னா தாதோகம் தாதனுக்கு தாதன்னு சொல்லிட்டு போகணும் இதுதானே. பரஸ்பர ஈஜபாவைகி புத்தரை கொடுத்து முத்து கொடுத்து போனவன் எல்லாம் அவா சேவிச்சா இவா சேவிச்சுவாளாம். அதே மாதிரி எங்கெந்தோ சுரூபம் இருப்பது. உடனே உள்ள பார்த்தா ஐயோ நாம தப்பு பண்ணிட்டோமே, இனிமே தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானேதான் ஆயிடுக எல்லாத குற்றத்தை சரி நான் தான் தப்பு பண்ணிட்டேன், என்னுடைய குற்றம் தான் இது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா வெளியில இருக்கிறதா இவளை எழுப்பி வந்திருக்கா, நல்ல காரியத்துக்கு வந்திருக்கா, நமக்கு ஒரு கிருஷ்ணானுபவம் கொடுக்கறதுக்கு வந்திருக்கா. நாம இப்படி சொல்லக்கூடாது இல்லையா? அவ கூட்டம் ஒண்ணு கண்டிருக்க வேண்டும். நானேதான் ஆயிடுக எல்லாம் ரெண்டு பேர் குற்றங்கள் இருந்தா கூட அவன் சொல்றான் இல்லாத குற்றத்தை சிலர் உண்டு என்றால் அதனை மறுக்காமல் செய்வதே வைஷ்ணவ லட்சணம். இல்லாத குற்றத்தை சிலர் உண்டு என்றால் அதனை மறுக்காமல் செய்வதே வைஷ்ணவ லட்சணம். பராசரவட்டர் பெருமாள் விநாயகரை சேவிக்க போனார். அங்க உள்ள இன்னொரு வைஷ்ணவர் கண்டபடி பராசரவட்டர் பெருமாளை பேரை திட்டார். எல்லாரும் வந்த வழியில வைஷ்ணவர் அவரை கைகூப்பினார். பராசரவட்டர் அஞ்சலி பண்ணிட்டு வந்துட்டார். சிஷ்யாலாம் கேட்டா ஏன் சுவாமி அவர் திட்டாரே நீ பதில் சொல்லவே இல்லையே, நீ இந்த புத்தகங்கள்லாம் செய்யவே இல்லையே என்னாரா? எப்போவா செய்திருப்பா அதை ஞாபகப்படுத்தா என்ன? எப்போவோ செஞ்சிருக்கிற குற்றத்தை செஞ்சிருக்கலாம், ஞாபகப்படுத்திருக்கான், அதனால தப்பு இல்லை. என்ன ஞாபகப்படுத்துறதுனால கிருதಜ್ಞை தெரிவிச்சுக்கணும் இல்லையா நாம அப்படின்னு சொல்லுவாராம். அதாவது அவர் செய்யாத குற்றம் அவருக்கே தெரியல எப்ப செஞ்சோம், செய்யாத குற்றத்தையும் செய்த குற்றமா ஒப்புக்கொண்டார், ஞாபகப்படுத்தினாரே அவருக்கு கிருதಜ್ஞையை தெரிவித்துக் கொண்டேன் அப்படின்னு சொல்லுவாராம். அதனால என்ன செய்யார்? அது மாதிரி இவன் என்ன நானேதான் ஆயிடுக அப்படின்னு சொல்றாங்க. நமந்தராயா நஜமாதரஸ்யாதோஷான ராஜ்யோஜராகவஸ்ய மத்பாரமேதமாதி தனப்பமேத ரகுநந்தனஸ்யா ரகுநந்தன் இருக்கான். பரதாள் வார்த்தை கேட்டார். ராகவன் காட்டுக்கு போறானே அதுக்கு யார் காரணம்? ஆமா ஆமா நிறைய பேர் காரணம் இருக்கா அப்படின்னு எல்லாரும் சொன்னாராம். அது சொல்றான் நமந்தராயா ரகுநந்தனஸ்ய வனப்பிரவேச ரகுநந்தனுடைய வனப்பிரவேசம் வனத்துக்கு உள்ள போறாரு. அதுக்கு எங்களா இருக்கு வனப்பிரவேசத்துக்கு மந்தராயார் மந்தரையர் காலை புனி அவள்தான் இல்லவே இல்லப்பா. இந்த மந்தராயார் ஏன் அவ கைகேயினுடைய வேலைக்காரி, தன்னுடைய எஜமானுடைய பிள்ளைக்கு இது வரணும் ஆட்சியம் வரணும்னு சந்தோஷப்படக்கூடிய அவள்தான். அதனால மந்தரை சொன்னா தப்பு கிடையாதுரா. அதனால அவளுக்கு வந்து ரெண்டாவது வேலைக்காரி. அவ சொன்னா கைகையை கேட்கலாம், தூக்கி எறிஞ்ச வேண்டாம் அப்படின்னு நமந்தராயா. சரி நஜமாதுரஸ்ய இந்த அம்மா கைகையினுடைய தப்பா அப்படின்னா கைகை என்ன செஞ்சா முதல்ல முத்துக்குள்ள அப்போ திருப்பி சொல்லணும்னு மந்தரா சரி தன் பிள்ளைக்கு ஆகிய வந்தா சந்தோஷம் தானே. அதுவும் இல்லாம கைகேயிட்ட கல்யாணம் பண்ணி வச்சு உன் பிள்ளைக்கு ராஜ்யம் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்துருக்காரு தசரதர். அப்ப ஏற்பட்ட ராவனுக்கு பண்ணாங்கிறதுனால நம்ம தப்பா கேட்கலையே. நஜமாதுரஸ்யா இந்த அம்மா தப்பு இல்ல, அம்மாவுடைய பாவமும் இல்லை. ரைட்டு நதோஷம் நராஜ்யம் சொன்னா அம்மா உடனே ராஜா தசரதன் என்ன செஞ்சிருக்கணும்? ராஜாட்ட கேட்டா அம்மா ராஜ்ய விஷயம்
உனக்கு மரம் எதுவானா கேளு. ராஜ்ய விஷயத்துல எனக்கு மட்டும் என் கட்டுப்பாட்டு இல்லை, ராஜ்ய சபையில கட்டுப்பாட்டு, எல்லாரும் நான் சொல்லிவிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கலாமா தசரதன்? அது தப்பு இல்லையே. ஏன்னா ராஜ்ய விஷயத்துல அந்த விஷயத்தை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சாஸ்திரமே இருக்கு. அப்படி இருக்கு அப்படின்னு ராஜா இருக்காரு, அவன் கொடுக்காம இருந்திருக்கலாம் இல்லையா? ஆனாலும் ராஜாகா அவன் என்ன சொன்னான், என்னுடைய வரத்தை கொடுக்கணும், பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னானே. ராஜாக்கு தன்னுடைய வார்த்தையை காப்பாற்றணும். ஏன்னா ரகுவம்சத்தை வந்தவர்கள்லாம் வார்த்தையை காப்பாற்றலான்னு ஒரு பெருமைகள் இருக்கு, அதெல்லாம் கொடுத்துட கூடாது அப்படின்னு சொன்னா ராஜ்யனா ராகவசியா. எல்லாருக்கும் மேல இருக்கு தப்பு ராகவன் தான். ராகவன் என்ன செஞ்சிருக்கணும், அப்பா நேற்றுக்கு காலை சபையை கூட்டி எல்லாருக்கும் எனக்கு எவ்வளவு பட்டார்கள் சொல்லிட்டேன், எல்லாரும் சொல்லி எல்லாரும் ஓடியே சொன்னாலே அப்படின்னு சொல்லிட்டு, ரெண்டாவது தோன்றதுக்கு மூத்தவர்களுக்கு தான் பட்டம், அதை உங்களாலே மாற்ற முடியாது, வேற யாராலையும் மாற்ற முடியாது இருக்கலாமா? இல்லையே, சொல்லலையே. அதனால ஆகவனுக்கு தப்பு. மத்வாதமேவ மித்திரவாசி, என் பாவம் தான் நான் நாட்டுக்கு போனேன். ஏன்டானா நான் அந்த சமயத்துல எங்கேயாவது எங்க மாமாவாட்டுக்கு போயிட்டேன், நான் இருந்தாலும் அடிச்சு சொல்லியிருப்பேனே, எனக்கு எட்டாவது ராமனுக்கு தான் பட்டார்கள் சொல்லியிருப்பேனே. இவனுக்கு தெரியவே தெரியாது, இவன் தற்பாவமேசன், என்னுடைய பாவம் சொன்னான். எல்லாரும் புத்தகத்தை தான் எடுத்துனானே. இந்த ஸ்லோகம் ராமாயணத்துல எங்க இருக்குன்னு தெரியாது, எல்லா பெரியா சுவாமிகளும் தேடிட்டான், கிடைக்கல. பட் நல்ல சொல்லத்தை எல்லா உபரியாதிகாரும் சொல்லிட்டே இருக்கான். அதனாலே பலதாழ்வான் பெருமாளனம் செல்வதற்கு தான் பாவமே கலனுக்கு ஏறிட்டு சொன்னாலே, ஏறிட்டு சொன்னானே. உங்களுக்கு செய்ய வேண்டுவது உடனே கேட்கிறான், சரி என்னமா செய்யணும் அப்படின்னு கேட்க உள்ள இருக்கிறார். ஒல்லரி ஓதாய் சீக்கிரமாவாமா, உங்களுக்கு உன்னை ஒழிய ஒரு செலவும் செல்லாது, நீ தானே அவன் சீக்கிரம் வந்துருமா, எங்கள் தலைவிலே உடனே வந்து வந்துடுமா, சாது கோட்டைக்குள் கொல்லப்படுவாரு எம்பெருமா குடல்வார் அனுசந்திப்பார், சாது கோட்டைகள் கொல்லப்படுவாரு. சொல்றார் என்ன சொல்றார், சாது கோட்டைகள் கொல்லப்படுவார். பெருமாளுடைய பாட்டை சொல்லுகின்றவெல்லாம் சாது கோட்டை சாதுக்கள் இருக்கிற கோட்டையில சேர்த்துருவான், நீயும் வாமா எவ்வளவா சேர்ந்துக்கோ என்று அவளுக்கு திரளோ உனக்கு இதாக வேணும் அப்படிங்கிறான். உனக்கு என்ன வேறுடையை, 5 லட்சம் பெண்களை தவிர தனியே சுயம்பாக பண்ணுவாரே போல உனக்கு வேறு உண்டாகும், உனக்கு வேற ஒண்ணும் வேணாமா, எவ்வளோ சேர்த்துக்கோமா. வைத்த விடயத்தை விட்டு மற்றும் பகவத் விடயம் தேவாந்திரத்தை பற்றி விடுவார் வாசி இல்லையே, வைஷ்ணவ விடயத்தை விட்டுட்டு வேற விடயத்தை சொல்லுவார் தேவதாந்திரத்தை சொல்லுவாரே. வேறுடையை வேறுடையை ஆழ்வார்களோடு வேறுடையை. திருமணி ஆழ்வார் 6 பிரபந்தம் பண்ணார், திருமணம் பார்த்தார், திருவெழுக்கூட்டிற்கு எல்லாம் பண்ணார், அவருக்கு போது ஈக்குவலே இருக்க முடியாது. அதே மாதிரி வேறுடையை, அதே மாதிரி ஆச்சாரியர்கள் சுவாமி தேசம் இருக்காரு, அவருக்கு ஈக்குவலே கிடையாது. என்ன ரகசிய கிரந்தம் வேணுமா, உபதேச கிரந்தம் வேணுமா, நாடகம் வேணுமா, பத்தியம் வேணுமா, கத்தியம் வேணுமா, உங்களுக்கு சோத்திரம் வேணுமா, எல்லா இடத்தையும் பண்ணியிருக்கார். உனக்கு என்ன வேறுடை அப்பே ஏற்பட்ட தேசிகன் போன்றவரே சுவாமி திருவங்கை ஆழ்வார் எப்பேற்பட்டவளே, நீ என்ன செய்யணும் அப்படின்னா, விரோதி நீ வேதாந்திரத்தின் விரோதி இல்லையே, நீ புக்கு திருவடி தேடு, நீ வந்து என்னோட சேர்ந்து நம்மளோட சேவா அப்படின்னா இல்ல, நீ வாமா அப்படின்னா வழி விரோதிகளை நீ புக்கு ஏழு ஆழ்வார் வார்த்தை நமக்கு பொருள் வருவா வேண்டாம் என்பமா சம்மானம் அவசியமான வார்த்தையை சொல்றார். பிரயாச்சாரப்படி சொல்றார். குலத்தாழ்வான் செலுத்த போனார். அந்த சமயத்துல சிவபெருமான் ராஜா என்ன சொல்லியிருந்தான், யாரையும் உள்ள விடாது, வைத்தவனை உள்ள விடாது, அதுல எம்பெருமானார உள்ள விடாது அப்படின்ட்டான். ஏன்னா அது விஸ்தாரத்தில் சொல்லிட்டு உள்ள விடாது என்ன. கூடத்தானோ உள்ள போனார். அங்க போச்சு பிரபாசிகளும் போனார். அங்க 400 ஆள் அவரோட காலட்சேபம் பண்ண வந்தார். குலத்தாழ்வான் நல்லவன், அவர் உள்ள விடலாம், தப்பு இல்லை, வைத்தவனா இருந்தா உள்ள விடலாம். 400 ஆள் அவருடைய மந்திரி சொன்னானா. அப்ப சொன்னார், அப்ப சொல்ல என்ன சொல்றான், நீ புக்கு துருவெடு உள்ள போய் பரவாயில்ல சரி அப்படின்னு வரா. நீ மட்டும் போ, நீ மட்டும் உள்ள போய் செய்யறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னாரா. வேற எந்த வைத்தவனும் உள்ள விட மாட்டேன் அப்படின்னா அப்படின்னு சொன்னாரு.
அதனால சொல்றா நீவுக்கு திருவடி என்ன ஆழ்வான் நமக்கு பெருமாள் வேண்டாம் எம்பெருமானை தவிர வேறு யாரும் வேண்டாம் பெருமாள் கூட வேண்டாம் அப்படின்னு சொல்லி எம்பெருமானார் போகணும்னு சொன்னாவே அதே மாதிரி நான் பெருமாளை போகணும் கூட நீந்தாம போகணும் நீந்தான் போகணும்பா உனக்கு என்ன வேறு உடையை நீ சேர்த்துக்கணுமா நீ தனியா இருக்காது எவ்வளோ சேர்த்துக்கணும் உன்னை முன்னிட்டு கொண்டுதான் பெருமாள் வைக்க வேண்டும் ஆழ்வான் வார்த்தையை நினைப்பது எல்லாரும் போந்தாரோ எல்லாரும் வந்துட்டாளா எல்லாரும் போந்தாரோ எனக்கு உங்களுடைய சுகம் உண்டோ நீங்கதான் எல்லாம் சுகம் தூங்குகின்ற சிறு பெண்களும் எழுந்தவுடன் புறப்பட்டிருந்தேன் எல்லாரும் வந்துட்டா தூங்குட்டாளா எல்லாரும் எடுத்தாலும் எல்லாரும் சேர்த்து போலான்னு பார்த்தேன் அது ஒரு கிருஷ்ணானுபவம் பண்ணான்னு நினைச்சிட்டு இருந்தேன் எல்லாரும் வந்து விட்டார்களோ போந்தான் கெட்ட உலகத்தாலே கொண்டு எல்லா பெண்களும் உன்னை பார்ப்பதற்காக உன் வாசலே வந்து நிற்கின்றோம் எல்லாரும் வந்துட்டானா இருக்கிற வாசல் இருக்கிறான் என்ன அப்படியா உள்ளே வர சொல்லுங்கள் இல்ல உள்ள வர சொல்லுங்க உள்ள வந்தா இடம் போடலாம் போந்து எண்ணிக்கொள் அம்மா நீ வந்து எண்ணிக்கோமா நீயே வெளியே வந்து எண்ணிக்கொள் நேரே வந்து எண்ணிக்கொள் எல்லாரும் இருந்தாலும் நீ எண்ணி பார்த்துக்கோ நேரே எண்ணுவதற்கு பிரயோஜனம் தனித்தனியே பார்க்கவும் அனுபவிக்கும் தனித்தனியே பார்க்கவும் எல்லாரும் பார்த்து அனுபவிக்கலாம் எல்லாரும் என்ன பார்க்கலாம் நீங்க எல்லாரையும் பார்க்கலாம் எண்ணிக்கொள் நீ உடம்பு தொட்டு என்ன உன் பர்சம் எங்களுக்கு கிடைக்கும் பாகவத எங்களுக்கு கிடைக்குமா நீ வந்து எண்ணிக்கொள் எண்ணிலும் வருவேன் பெருமாள் எண்ணினா கூட 26 சொன்னா பெருமாள் ஏற்பட்டும் எண்ணிலும் எண்ணினா எண்ணிக்கு உரியவன் அவன் அதே மாதிரி நீ வந்து எண்ணிக்கோ அதனால இன்னும் சந்தோஷம் உண்டாகும் நாம் எல்லாரும் கூடி என்ன செய்ய வேண்டும்னு கேட்கிறா உள்ள இருக்கிறவர் வல்லானை கொல்லானை மாற்றாலே மாற்றளிக்க வல்லானை மாயனை பாடு உரையாபடத்தை கொண்டு நம் ஜீவனமான தன்னை நமக்கு தந்தவன் உரையாபடத்தை கொன்றா நம் ஜீவனமான கண்ணன் குலையாபனை இவனை கொண்டு கொடுத்துறா கண்ணனை கொண்டு கொடுத்தா நம்ம ஜீவனே போயிடும் அதனால குலையாபாரத்தை கூட தன்னை எனக்கு கொடுத்த கண்ணன் கண்ணனுக்கானே அவனை பாடல் மாற்றாரே மாற்றளிக்கவல்லானே எதிர்கிட்ட கம்பல் முறை கூட அனாயசமாக தீர்த்தவனே நசம் யுத்தம் வித்யாவோ என்ன செஞ்சான் பண்டர்களுக்கும் கண்ணனுக்கும் யுத்தம் சமயம் இல்லையே அப்படின்னாலாம் ஏன்னா சிறு குழந்தைகள் அவனோட மன்னர்கள் சண்டை போறாளே அப்படின்னு சொன்னாலாம் அப்பேற்பட்ட மன்னர்களை ஜெயிச்சானவன் நசுத்தம் சமம் வித்யாவோ இல்ல ராவணனுக்கும் சக்கரவர்த்தி நிறுவனுக்கும் சண்டை நடந்தது அந்த சமயத்துல நசுத்தம் 2 பேரும் சமாளிக்கவில்லை அவன் தேவன் நிற்கிறான் கீழதான் நிற்கிறான் சக்கரவர்த்தி திருவன் அதனாலே பூமியில் இருக்கும் பெருமாளுக்கும் ரத்தத்திற்கும் ஆற்றலுக்கும் யுத்தம் சமானதல்ல அப்படின்னு சொல்லி உடனே இந்திரன் தன் மாதிரியோட தன்னுடைய தேவத்தை அனுப்பிச்சானாம் அப்பேற்பட்டவனை மாயனை தன் கையில் சத்துருக்கள் படுவதை தான் பெண் கையில் படும் அவன் மாயன் ஆச்சரிய சேர்த்திட்டான் அவன் கையில சத்துருக்கள் பட்டா பிசைஞ்சிருவான் அதே மாதிரி சகராஜ பொடி பொடியா ஆக்கிட்டான் ஒரு மூதனை எவ்வளவு வசனங்கள் வந்தா எல்லா ஆனா இந்த கிருஷ்ணன் தான் மாற்றி தவிக்கிறான் அவன் கபடுவதைத்தான் அடியவும் கட்டவும் காணாம் வல்லானை கொன்று ஆனை கொலையாவினவன் யானை கொண்டார் போலே நம்முடைய ஸ்ரீத்துவத்து அபிமானத்தை போக்கியவனை நம்ம 4 ஸ்திரீகள் நம்ம நேருக்கு ஓடி வருவான்னு நினைச்சிருந்தான் மறைச்செல்லாம் காமிச்சாலியா அப்பேற்பட்ட ஸ்ரீத்துவ அபிமானத்தை போக்கிறவனை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை தானோட முட்டிகளும் உள்ளவர்களை எதிர்த்தார் போலே நம்மை தன்னோடு சேர ஓட்டால் விடையரோட சங்கல்பத்தை போற்றுவது ஆச்சாப்பா மாற்றாதே மாற்றாதே இருக்கிற மாற்ற அழிக்க வல்லவனைங்கிற வேர்டு இருக்கு மாற்றாதே எதிரிகளை மாற்றி எதிரித்துவம் விரோதித்துவத்தை போக்கு வல்லவனை இந்த அர்த்தம் எதிரிகள் இருந்தாலும் எதிரிகளை அழிக்கணும் அவன் எதிரித்துவத்தை போட்டுருந்தா தன்னாலுக்கு காலம் வந்து வந்துடுவான் அவ்வளவுதான் அவனை எல்லாம் நீ தப்புன்னு சொன்னாக்க அவன் தப்ப கன்வின்ஸ் பண்ணிட்டு கீழே வந்துடுவான் அவனுடைய எதிரி அவன் எதிரி இல்லை அவன் பண்ற அவனுடைய அந்த தன்மை இருக்கே அதை மாற்றணும் செத்தாரே செற்றழிக்க வல்லாரு முன்னாடி சொல்லியிருக்காரு அதே மாதிரி தம்மை என்னன்னா நான் தானோட முட்டிகளையும் நம்மை மாற்றாரை மாற்றி தானோட முட்டிகளை போறவனே நேசத்தோடு போறேன் நம்மை தன்னோடு சேர விட்டா இளைஞர்கள் தன்னா சேர விட்டா இருந்தாலே அவளையோ இளைஞர்கள் இருக்காது தலைவர்கள் எல்லாம் சேர விட்டா இருந்தான் அவர்களையும் தன் சங்கல்பத்தினாலே போக்கினான் சங்கல்பத்தை போக்கினும் இளைஞரோட சங்கல்பத்தை போக்குவதற்கு தான் சங்கல்பித்தான் அப்பேற்பட்ட போக்கிறவனை அவன்தான் மாயனை எதிர்களை தான்
தோற்பிப்பது போல நம்பையில் தோற்ற ஆச்சரிய போதனை. அந்த ஆச்சரிய போதனை நமக்கு தோற்றான். இவ்வளவு தூரம் தோற்றுருக்கான். கிட்டன் சொன்னா அங்க வான்னா அங்க போடுவான், அங்க போனா இங்க போவா, எல்லாத்துக்கும் போடுவா இல்லையா? எல்லா இடத்துக்கும் வந்தான். அப்ப ஏற்பட்டவனே பாட நமக்கு அவன் தோற்றம் தோல்விக்கு நாம் தோற்று பாட. அவன் தோற்றான்ங்கிறத சொல்லி நாம் அவன்கிட்ட தோற்றுறோம். அவன் தோற்கிறான்னா அது அவன் தோல்வியிலடா நம்ம தோல்வி அப்படின்னு நினைப்பான். அப்பேற்பட்டவரை பாட வாங்கோ வாமா அப்படின்னு கூப்பிடலாம். அதுக்கு இப்போ சுவாமியினுடைய இளைஞரையே கொள் ஆச்சரியபூதமான இளங்கிலியே சேனவரை பார்த்து இளங்கிலியே நான் என்ன உண்டாலே இப்பதான் ஆயிட்டு இருக்கு. சந்தான வாயில கூட்டு அடைபட்டு கிளி போலிருந்து பல இடங்களில் சஞ்சரிக்க முடியாத சந்தானத்தை ஒழுங்கிருக்கலாம் சேதனர்கள். அப்பேற்பட்டவர்களே இன்னும் ஐயோ இத்தனை பிறகு எடுத்திருக்காளே அனாதி காலமா ஏதாவது ஒரு விழாத ஞானத்தை அடையாமல் சந்தரிக்கிறீர்களே, ஞானத்தை அடையாமல் சேதனர்களே இன்னும் இருக்கிறதே எவ்வளவு பிறகு எடுத்தாச்சு. நங்கைமே பூர்ண துரத்தை அடைந்தவராகியால் செல்லன்றையே ஆச்சரியம் இப்பொழுது எழுந்து வாரும். எல்லே இனங்களையே எல்லே ஆச்சரியமா இருக்கு. இன்னும் அப்படியே சம்சாரத்தை விழுந்துருக்கிறேன். நங்கை மீர் பூர்ண துரத்தை அடைந்தவராகியால் செல்லன்றையே. ஐயோ அசங்கமா கூப்பிடாதீங்கோ, நான் பொறுக்க முடியாத கூப்பிடாதீங்கோ அப்படிங்கிறான். போதருகின்றேன் சிஷ்யம் உள்ளேன்னு சொல்றான். விழுத்து சத்விடயங்கள் ஈடுபடுவது அப்படின்னு சங்கல் போட்டான். நான் குளிச்சுட்டேன், நான் சத்விடயங்களை ஈடுபடுறேன்னு சொன்னான். வல்லையன் கட்டுரைகள் மண்டேவன் மாயுரதம் ரிஷதிங்க சௌகரிய முதல்வோடு கதையை முதலோடும் எங்களிடையே முன்பே சொன்னதை நாங்கள் இருக்கிறோம். உனக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியும். நான் ரிஷதிங்கர் கதை தெரியும், சௌகரிய கதை தெரியும் அப்படின்னா. ரிஷதிங்கர் நானா பண்காட்டியே போக மாட்டேன் இருக்க மாட்டேன் என்ற கடைசியில் தசரதனுடைய பொண்ணாத சாந்தியை கல்யாணம் பண்ணிட்டார். அப்பேற்பட்ட சௌகரியன்னு தந்தார். மீன்கள் ஆசைப்பட்டு உடனே 50 பேர் மாந்தாதனுடைய பெண்கள் 50 பேர் கல்யாணம் பண்ணிட்டார். அவர்கள்லாம் என்ன ஆச்சு, ஆசை அவளே உணர. அதனாலே நீ சொன்னபடி அவெல்லாம் பிரம்மச்சரியம் இருக்கணும் சொன்னா, ஆனா அவன் ஈடுபட்டது வேற. அதே மாதிரி இந்த கதையெல்லாம் தெரியும். வல்லையன் கரைகள் வண்டேவன் வாயும் தெரியுமா? நீயே சொல்லியிருக்க இந்த கதையெல்லாம். வல்லியர்கள் நீங்களும் தான் இந்த ஐதியங்களே சொல்லி இருக்கு. அவர் சொன்னா நான் மட்டும் சொல்ல நீங்களும் சொல்லியிருக்கேன் அப்படின்னு உள்ள இருக்க. நானே தான் ஆயிடுக, நான் தான் வைராக்கியம் மற்ற விடயத்தில் ஈடுபடுறேன் தெரியுமா? நான் தான் வைராக்கியம் இல்லை இதுல விடயத்தில் ஈடுபட்டு இருக்கேன் அப்படின்னு உள்ள இருக்கிற சிஷ்யன் சொல்றான். ஒல்லை நீ போதாய் வைராக்கியம் இருக்க செய்தும் சிற்றின்ப வாதனை கைவல்யத்தில் ஈடுபட்டு விட்டு எங்களிடம் வருவாய். ஒல்லை நீ போதாய் சிற்றின்ப வைராக்கியம் இருக்குன்னு சொல்ற. வைராக்கியம் என்ன? இதர விஷயங்களை பற்றை விட்டு விட்டு பரமாத்மா விடயத்துல இருக்கிற பத்து வேண்டும் சொல்லியிருக்கு. நீ என்ன செய்யற? அதை விட்டுட்டு கைவல்யம் அது இதுன்னு பார்த்துட்டு இருக்கியப்பா, அது வேண்டாமா? விட்டு விட்டு வருவாயாக. எல்லாரும் போந்தாரோ உலகில் அனைவரும் பகவத்தில் ஈடுபட்டிருக்கிறாரோ உள்ள இருக்கிற எல்லாருக்கும் முக்கியம் வந்துருக்கான் அப்படிங்கிறாங்க. போந்தா போந்தன்னு கொள். பெரும்பாலாருக்கு முக்கியம் வந்துருக்குமா? வா வெளியே வா அப்படின்னு உள்ள இருக்க சிஸ்டம் சொல்றான். எண்ணிக்கள் உள்ள தோஷங்கள் உழந்தவர்கள் பகவான் ஈடுபட்டு என்பதை வந்து பார்த்து கொள். அவாட்ட என்னென்ன உள்ள சிற்றின்ப தோஷத்தில் உள்ள தோஷங்களை உணர்ந்தவர்கள் பகவான் ஈடுபட்டு சிற்றின்பத்தில் உள்ள தோஷத்தை எல்லாம் தெரிஞ்சிருவாதான் அவெல்லாம் வந்திருக்கா பாரு. ஈடுபட்டு என்பதை பார்த்துக்கொள். பக்தியோடு வந்திருக்கா, நாம கூட்டோம் சொல்லி வந்திருக்கா, ஒத்தரவத்தை எப்படி வந்திருக்கா வந்து பாரு. அப்பேற்பட்ட செஞ்ச வல்லானை கொண்டானே யானை போல பலிட்டமான புலன்களை அடைக்கவன். யானை புலன் அடக்க முடியாது. ஏன்னா யானை அடக்க முடியுமா? கஷ்டம். ஆனை போல பலிட்டமான புலன்கள் அழைக்க மாற்றழிக்க வல்லானை மாற்றான் எண்ணத்தை அழிப்பவனும் நமக்கு வேண்டாத விடயத்தை அழிப்பவனும் ஆன மாயனை நம்மிடம் உள்ள ஜெகன்மோகனியான மாயை பாடு தன் விதமாய் அவன் தான் நம்மளெல்லாம் மயக்கி சங்கல்பத்தை கொண்டு போகக்கூடியவன். பாடு தன் விதமாக்கி விடுப்பவான பகவானை துதி செய்வாயாக அப்படின்னு சொல்லி பகவான ஸ்தோத்திரம் பண்ணணும். நீ வாப்பா அப்படின்னு இருக்க சிஷ்யனை கூப்பிடலாம் அப்படின்னு சொன்னா அடுத்தது அப்பானே அப்பானே மனக்கதவந்தாய் ஆய சிறுமியரோம் கரவரமாயன் மணிவண்ணன் கண்ணனே வாயன்தான்
தூயோவாழ்வென்னும் திருடப்பாடுவான் வாயால் வண்ண வண்ணமாத்தாரே அம்மா நீ நியமிக்கணும் நீ கேளோரும்பாவாள். ஆச்சாரிய விஷயமாக சொல்லக்கூடிய பாசனம், ஆச்சரியமான பாசம். எல்லாரும் எழுந்துட்டா 10 பேரை எழுப்பினா 10 பேரை சாம்பிள் எழுப்பினா இது எல்லாரும் ரெடியா வந்துட்டா. எல்லாரும் எங்கடா போனா எந்த கோவில் போறது, எந்த கோவிலுடைய போனானா ஆண்டாள் இங்கடே போனா குடபத்து சாயோட கோயிலுக்கு வாசனை வந்துட்டா. அங்க சொல்ல போறா வாசல் காப்பான் இருக்கான், கோயில் காப்பான் இருக்கான். அவர்களுடைய புத்தகம் வாங்கி கொண்டு உள்ள போகிறான். அவர் சொல்லிச்சு ஆச்சாரங்களை முன்னிட்டு கொண்டு பகவான் அடைய வேண்டும் அப்படிங்கிறத உணர்த்துகிற பாசனம். அந்த முன்னே எழுந்திருந்தவர்கள் உறங்குவர்களை எழுப்பி எல்லாரும் கூடி வந்து நந்தகோபுர திருமாலை அடைந்து கோயில் காப்பானையும் திருவாதில் காப்பானையும் எழுப்புகின்றனர். எல்லாரும் எழுப்பினார். ஏன்னா எழுப்புற பாதம் திருப்பாய் மாதிரி திருப்பள்ளி நிகழ்ச்சி 21வது பாதத்தோடு எழுப்பதுதான். 21வது பாதம் வரையிடும். அப்புறம் தான் பெருமாள் 22வது பாதத்துக்கு 23வது பாதத்துக்கு தான் பெருமாள் எழுந்து வெளியில் வரப்போறார். அதனால எழுப்புற பாசனங்கள் தான் இது. நாயகனாய் செய்யாத செய்யோம் என்று பிரதிஜை பண்ணினபடி செய்யாத செய்யோம்னு சொல்லியிருக்கோம், முன்னாடி பிரதிஜை பண்ணியிருக்கோம். அதுபடி என்ன செய்யணும் அனுஷ்டித்து காட்டுகிறார்கள். என்னடானா சதி இறை முன்னிட்டு பத்தாது என்று ஒரு தப்பனை சொற்படை பலமாத்தனை சதியறை முன்னிட்டு சதி என்ன பெருமாளுக்கு வேண்டிய ஒரு முன்னிட்டு பெருமாளை எடுக்கணும். சிவற்பனை என்ன செஞ்சா தாயார் இருக்கா, இளைய பெருமாள் இருக்கா, அவளை விட்டுட்டு நேர பெருமாள்கிட்ட போனார். அவர்கள் என்ன ஆச்சு, மூக்கு காது அறுபட்டாள். செய்யாத ஐயோ உலக பிற கோயில் சொற்பனையை எடுபட்டாள். ஆமா ஆண்டாளே பின்னாடி சொல்ல போறான். என்ன சொல்ல போறான், விட்டுத்தன் தங்கள் தேவரை வல்ல வருப்புறவே அது காண்புமே. நானா போய் பெருமாளை கல்யாணம் பண்ணிக்க கூடாது, எனக்கு கேதனை காப்பாள் என்னும் பேரு பாண்டவருக்கு பேச்சு படகு முன்னதை கண்டாதான் பாடியிருக்காளே. அவர் சொல்றான் விட்டு திருத்தல் தங்கள் தேவரை வல்ல விருது வருவப்பறையல் அது காண்புமே. விட்டு திருத்தலால் எங்க அப்பா இதை காட்டி கொடுக்கணும், இப்ப கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிக்கணும், அப்பதான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்ல. எங்க அப்பா இதை கேட்பார், யாரும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்ப சொல்லிக்கிறார். ஆனா அது வரை எங்க அப்பா முன்னிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்றாரு. அதனாலே வழி தப்பாமல் போராடவும் அப்பே திருமணமானவள் இவள் பெரியாழ்வா திருமகள் தப்பு பண்ண மாட்டாளே அப்படிங்கிறார். நாயகனாய் நந்தகோபுடைய கோயில்தான் அப்பாவே ஸ்ரீ நந்தகோபுர திருவாளை காவலாய் இருக்க நிர்வாகனே நந்தகோபாலின் கோயில் காப்பானே நந்தகோபுடைய கோயில் காப்பவரே. நாயகன் நந்தகோபன் என்றான், இவர்களால் பெரும் ஒன்றோ நாயகன். அதனாலே யாரா நந்தகோபன் நாயகனாய் நின்ற நாயகன் ஏண்டா இந்த ஓரிகை பேர் என்னாக்க இந்த நாயகன்கிற கிருஷ்ணன் நாயகனை பெறுகின்றவன் நந்தகோபன். அதனால நாயகனாய் நந்தகோபன். அதான் அவனுக்கு என்ன சொல்றார், நாயகனாய் நின்ற நந்தகோபன் இவர்களால் பெறுவன் கிருஷ்ணன் என்றோ என்கிறது. பாவித்தகான் சத்திரமன் உடனேஜ உண்டுகிறது. ஆச்சாரியவத்தியா தஸ்மா ஆச்சாரியவான் பவேத்து. புண்டரீகாட்சன் புண்ணியம் பண்ணவன், அவனும் ஆச்சாரியன் மூலமாகத்தான் நல்ல கதை அடைந்தான். அதே மாதிரி சத்ரபந்து பாவிஷ்டன் அவனும் ஆச்சாரிய மூலமாகத்தான் நல்ல கதை அடைந்தான். அதனால காவியோ நல்லவனும் எல்லாம் ஆச்சாரிய வழியாகத்தான் போகணும் என்று ஆச்சாரியனாலே உபகாரகனே நாயகன் என்கிறார். அதாவது ஆச்சாரியன் தான் உபகாரகன். ஆச்சாரியன் பண்ணக்கூடிய உபகாரத்தை அளவிட முடியாது. ஏற்றி வளர்த்தை ஆக்கினவருக்கு ஒரு மாயனும் கைமாறு காணைகள்தான் போற்றுவதும் புஞ்சோடு சாட்டி வளர்ப்பதும் கற்றல்லவோ நாம் உன்னம் பெற்றதற்கு முடியாதா. இருந்தாலும் அபகாரம் அப்படின்னு சொல்ற அபகாரனை நாயகன் என்கிறார். அதனால நாயகன் அப்படின்னு அந்த கோயில் காப்பாடு சொல்றார். சதா சேரிகளை காட்டிலும் கால சேதிகளே எங்களுக்கு சேடிகள் என்கிறார்கள். பிரதான சேதி பரவாத்தான் உள்ள இருக்கார், அவன சேதியை விட உள்ள இருக்காரே கோயில் காப்பானே, கோயில் காக்கிறவன் இருக்கானே அவன் தான் எனக்கு முதல் சேசி. அவன் பர்மிட் பண்ணாதான் உள்ள போகணும். அதிர்வா சேதிகளே எங்களுக்கு சேதிகள் என்கிறார்கள். அந்த கோபனுடைய கோயில் நாங்கள் ஆசிரியக்கவன் பரதந்திரன், நாங்கள் ஆசிரியக்கூடியவன் கிருஷ்ணன், அவன் பரதந்திரன். தங்களை சேதிகளாலே எதிர்வளோ அண்டோ இதில் கலந்து பரிவாரவென்றோ நீங்க வந்திருக்கிறான். எங்களோட அவன் சேதியா இருந்தால் எங்களோட பரிவாரத்துக்காக வந்திருக்கான். அடியார் இதாகின்ற வைகுந்தமோ திருவருத்தம், அடியார் இதாகின்ற வைகுந்தமோ
வைகுந்தத்துல அடியார்கள் என்ன இருந்தாலும் இங்க வந்து அடியார்கள் இருந்தால் வைகுந்தம் போல இருக்கா என்று பரவதத்தை காட்டிலும் தான் பரவந்தனா எவரை இஷ்ட வழக்கா இருப்பது அவனுக்கு ரொம்ப பிடிக்குமா. இங்க வந்து அவரோட பழகிறதுக்கு அவன் ஆசையா இருக்கான். கோயில் காப்பாரே அவன் தோழை இட்டு கூப்பிடுகிறார்கள். ஏய் வாயில் காப்பாரு பேர் ஏதாவது செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லுறான். அப்படி இல்லடா வாயில் காப்பான் கோயில் காப்பானே எப்படினாக்க ஸ்ரீரங்கத்தை போட்டு போனாக்க இப்பவும் பார்க்கலாம். அதெல்லாம் விளக்கு பிடிக்கிறவான் அவனுக்கு விளக்கு விளக்கு பிடிப்பான் அப்படின்னு அவர் சொல்லுவாருங்க. அங்கே உள்ள வந்து ஆர்வம் வரும். வந்த உடனே என்ன செய்வார், உடனே விளக்கு பிடிவா விளக்கு பிடிச்சி வருவானாம். திருப்பந்தம் பிடிப்பா அது மாதிரி ஒன்னா சொல்லுவானாம். அந்தந்த காரியத்தை செய்யக்கூடிய வார்த்தையை பார்த்து மணிக்காரர் சுழைச்சு எல்லாரும் வந்து செய்வாராம். அதே மாதிரி அவருடைய வேலையை விட்டு அவரை கூப்பிடுகிறார்கள். விளக்கு பிடிப்பான் என்று கோயிலே கூறுவது போல கோயில்னா இலக்கத்தர். அவனும் சந்தோஷப்படி அவனுக்கு சந்தோஷம். பெருமாளுக்கு திருவிளக்கு பிடிக்கிறார்கள் சொன்னார்கள் தவிர அது பேரை சொல்லி அந்த கூப்பிடு செக்யூரிட்டி பேரை சொல்லி கூப்பிடுறதா இல்லையே. அதனால்தான் இத்தா சேலவிடத்து பிரயுக்தமான வேறே ஆத்மானுக்கு பேர். அவனுக்கு சேழிக்கு சேலவிடத்தம் செய்கிறானே அவனை முன்னிட்டு கொண்டு அவனை சந்தோஷப்படுத்தி உள்ள போகணும். எதோச்சும் சேவை செய்யறது சேவை செய்யும். நாம பார்த்துட்டோம். சோத்திரத்துல 40 ஸ்லோகத்துல வந்துருக்கோம். அவன் ஆதியிலேருந்து சேலவிருத்தியம் பண்ணிட்டு இருந்தால் ஆதி சேர்ந்து பேருந்தியா அப்பேற்பட்டவன் சோத்திரத்துல படித்தோம். கொடித்தோன் தோரணவா அதில் காப்பானே கோயில் காப்பாடு பார்த்தாச்சு. அவன் கண்ணாலே போகும்போன்னு சொன்னான். உள்ள போனா திருவாதில் காப்பான் வந்து எழுக்கிறார். உள்ளுக்குள்ள இருக்கிற கொடித்தோன்னு கொடிகள் கட்டிருக்கு. அங்க வந்து காப்பாடு கோயில் காப்பாடே வாசல் காப்பானா 2 பேரும் ஒன்னா இருக்கலாம். மாற்றி மாற்றி 2 வாசல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். ஜேத்ராஜ் கோயில் காப்பான் என்றும் வேறே திருவாதில் காப்பானே. வெளியில இருக்கிறவன சேத்ராஜ் வேற அந்த கோயில் காப்பானும் உள்ளுக்குள்ள கதவை காப்பாடு வாசல் காப்பான்னு சொல்லியிருக்கான். இப்படி வேணா வச்சுக்கோங்க அப்படின்னு யார் தடங்கன் செய்வார்களோ எல்லா நாளும் விடுகிறார்கள். அதான் பெருமாளை போட்டு தடங்க செய்ய போறாளே பயப்பட்டு எல்லாரும் காலில் விடுகிறார்கள். கோயில் காப்பார்கள் இல்ல வாசல் காப்பார்கள். ஆத்தனக்கணத்திற்கு கொடி கட்டி தோரணம் நட்டு வைத்தார் போல பெண்கள் திருமாற்றம் தீனமும் தெரிவித்தார். உள்ளே அங்கே வைத்தது ஆத்தனக்கணத்துக்காக கொடி வைத்துதான் எல்லாரும் காப்பாற்றுறதுக்காக அவன் தான் இருக்கான். கொடி கட்டி தோரணமும் கட்டி வைத்தார் போல இங்க இங்க சர்வலோக போட் போட்டு மேல ஒரு கொடியை போட்டு எல்லாரும் திருமணி வச்சிருக்கானே. பெண்கள் திருமாற்றம் தீனம் வந்துட்டான மணிக்கதவன் தாழ் தரவாய் கதவை தரப்பா இந்த தரப்பா இங்க வைத்து தரப்பா எப்படின்னா பொன்னிகளும் மாடக்கவாலும் கடம்புக்கு பெரிய திருமணத்தை சொல்லிச்சு. சொந்தம் போவாலும் அப்படிதான் அங்க மாதிரி பொன்னால பண்ண கதவு இருக்கும். அதை திறந்து வாசல் தாக்குவாடு திறந்து உள்ள போகணும். அப்படி போனா என்ன சூரிய மண்டலத்தோடு உள்ள போய் சொந்தத்துக்கு போச்சு. அப்படி எல்லாம் பண்ணணும். அந்த திருமணத்தை சாய்ச்சார். அதே மாதிரி மணிக்கதவன் தாழ்வாய் மதக்கதம் மணியான கதவு இதான திறக்கணும். ஒவ்வொரு காலத்தாட்டும் கதவு இந்த மணிக்கதவு அதனால எங்க இருக்கிற கதவு தெரியல. அதனாலே பூந்தாரை பிறக்கட்டும் எழுகிறானே அவன் பூந்தா இது கதவு கால் தாட்டும் கதவு திருவாதிற்கு தாட்டும் கதவு அழகானே கால் கட்டும் கதவு எல்லாம் அழகா இருக்கு. அந்த கதவெல்லாம் தாழ்வா இருந்தவாறு அவன் புறப்பான் உள்ள போ அப்படின்னு கேட்கிறான். நீங்கள் யாரும் கேட்டோம். உடனே அவர் யாரையும் வந்து கேட்காரு. நீங்கள் யார் அப்படின்னா திருக்கணத்தில் என்ன பயம் எம்பெருமா அவன் சொன்னான். நடுராத்திலே வந்து இருக்கிறீர்களே நீங்கள் யார் பஞ்சமஞ்ச உஷத்காலம் இருந்திருக்கான் அப்படின்னு சொன்னா அழைக்கிற நீங்கள் யார் பயான வகாரி என்று எம்பெருமான் இருக்கும் இடத்துல என்ன பயம் ஏன் பயப்படுற அப்படின்னு கேட்கிறான். பயம் பயான வகாரினே திரு மனஜாண்டே குத்தரிட்டனே எஸ்மென்புரே ஜன்மஜரா அந்த காமம் தமிழ்வானே பயாந்தி அபயாந்தி யாத அவன் யாரா பயானாரி பயத்தெல்லாம் போகக்கூடியவன். யார் சொல்ற பிரகதான் சொல்றான். அப்பா கேட்கிற ஓ ஹரி யாருதா அப்படிங்கிறார். பயத்தெல்லாம் போகக்கூடியவன் தான். பயம் பயானாபராரிணி இதே மனசு அந்த குத்திரதிட்டதி அவன் மனசுல இருக்கான். அப்படிங்கிட்டு எங்கெல்லாம் பயம் வரும். எஸ்மின் மிருதே ஜன்ம எஸ்மின் மிருதே ஸ்மிருதே ஞாபகம் வச்சிருந்தா ஜன்ம ஜரா அனந்தகாந்தகானி பிறப்பு மூப்பு இறப்பு சர்வாழ் பயாந்துதான் அது எல்லாம் போயிடும். அப்ப ஏற்பட்டவன் என்ன ஆச்சு
பயானாபகாரி பயத்தெல்லாம் போக்கக்கூடிய உள்ள இருக்கானே நீயே பயப்படுற அப்படின்னு கேட்டா இவன் காலம் தேதா இவன் காலம் தேதா இவன் தகப்பா நம்பாந்த சொல்றதன் இது தேதாயுகமா இது துவாபர யுகம். அது முதல்ல போன யுகத்துல தேதாயுகத்துல யார் இருந்தான்? தேதாயுகத்திலே தகப்பனார் நம்பராந்தகனால் விசரதன் 10 வெற்றிலும் விசரதன் செலுத்துவான். பிள்ளைகள் 4 ஆண்குடிகள், அவருக்கு 4 குழந்தைகள், 4 ஆண்குடிகள், மந்திரிகள், மதித்தாதிகள். ஒவ்வொரும் திவ்ய அயோத்தி ஜெயிக்க முடியாத ஊர். அதனால பயமிட்டு இருக்கிறது இல்லம்மா, அந்த மாதிரி இல்லை நூறு அப்படின்னு சொல்றோம். அவங்களேன்னு சொல்லலாம். காலம் கலிக்கு எழுதிய துவாபர யுகம். துவாபர யுகம் கலிக்கு ஒத்தின துவாபர யுகம். பெருமாள் கலிதம் பிறந்து 45 நாளுக்குள்ள திருநாட்டு கேள்விட்டார், கண்ணாடி சோதி கேள்விட்டார். அதனால சொல்றார் கலிக்கு நெருங்கல். கலிகாலத்து பக்கத்துல 92 ஊர். துவாபர யுகம் தகப்பனார் மிகவும் சாதுவா அனைவர் உள்ள மதிக்க மாட்டார். அப்பே ஏற்பட்டவா சாதுவான அந்த ரோபர். இவர்கள் சிறு பிள்ளைகள், அவர்கள் ஆண்படிகள். இவர்கள் சிறு பிள்ளைகள். மேலும் தீம்பர்கள் தீம்பு செய்யக்கூடியவார். இவாளுக்கெல்லாம் சத்துரெல்லாம் தெரியாது. ஊர் இழைச்சு சேரி, இது அந்த அயோத்தியம் அல்ல, இழைச்சு சேரி. கம்சரோ சத்ரு எழுப்புல் பூண்டுகள் எல்லாம் வசூல்கள். பயங்கள் நிறுத்தி இருக்கலாமோ, அதனால அங்க பயந்து இருக்கோமா, அதனால உள்ள விட மாட்டேன் அப்படின்னு சொன்னான். உள்ள பெண்களுக்கு நீ பயப்பட வேண்டியமோ அப்படின்னு கேட்கலாம். நாங்கெல்லாம் பெண்கள்பா, பயப்பட வேண்டுமோ? உடனே அவன் கேட்கிறான், சூர்பனையில் ராட்சசி என்றோ. சூர்பனை பெண்ணுதானே, ஒரு ராட்சசியா இருந்தாலே என்றால் அவள் ராட்சசி, நாங்கள் ஆயசிரியர்கள். நாங்கள் ஆயசிரியர்கள் சொல்றாய் வாழலாம். இவருக்கு என்ன வருகின்றதோ என்று வயிறு பிடிக்கும் இளையர் குலத்தை துறந்தவர்கள் இருந்தோ. கண்ணனுக்கு ஏதோ வந்துருமே இளைய அப்பேற்பட்ட நாங்கள் அப்படின்னு சொல்றாங்களா. அதுக்கப்புறம் சொல்றான் பூதலைக்கு பிறகு சொல்றா உள்ள சொல்றாங்க, இடையர்கள் இடை சிறுமிகள் எங்களை கண்டு பயப்படாதா கதவை தரங்களா. பூதலையும் இடை சிறுமியோடு வந்தாலே தாயுரு கொண்டு வீச்சு வந்தா தாயுரு கொண்டு இறைச்சிமால் நான் வந்தான். பூதலைக்கு பிறகு இடைச்சு கலந்தோ பயப்பட வேண்டும். இடைச்சியானால் பயப்பட வேண்டும். ஏன்னா பூதனமால் உருவாளோ. இடைச்சியான யசோதை கொண்டு வந்த பூதனை என்றால் ஆய சிறுமியரோருக்கு நாங்களுக்கு இடக்கை விளக்கை தெரியாத சிறியர்கள், சிறிய ஆய பெண்கள். என்ன வந்த நீங்க வந்த காலம் என்ன சொல்லுமா? அவ கன்வின்ஸ் ஆயிட்டான். இடையச்சீர்கள் கெஞ்சல் ஆரம்பிச்சிட்டான், உள்ள என்ன உள்ள விடுவா அப்படின்னு. அரபரவாயன் மணிவண்ண நோன்புக்கு வேண்டிய மறை கொள்வதற்காக வந்தோம். அரைவரை அறைகின்ற பறை வந்திருக்கின்றோம். அப்படியா? சரி ரைட்டு வா, பரவல வந்திருக்கியா? அப்பொழுது காலம்புறவர் தானே, ஏன் இப்ப ராத்திரி வந்திருக்கள்? அப்படியாக எம்பெருமானுக்கு திருப்பள்ளி எழுந்தவுடன் நாங்கள் விண்ணப்பம் நீங்க வந்துட்டு போனாலும் சொல்றோம், காலம்புறவாக பெருமாள் எடுத்து சொல்லி ஏற்பாடு பண்றோம் அப்படின்னு சொன்னானா. அதுவாக நில்லும் திருப்பள்ளியும் நாங்கள் விண்ணப்பம் செய்கிறோம். இல்ல நீங்க போறியா, இங்க முன்னாடி இருந்தோம், பெருமாள் திருப்பள்ளி எழுச்சி பண்ணுவது திருப்பள்ளியாக வழி வந்துருவார், அப்புறம் போயிருக்கலாம். மாயல் மாய சேர்த்து நேற்றுக்கே சொல்லி வச்சிருந்தான் கேட்ட. அப்பேற்பட்டோம் நாங்க வந்திருக்கோம். மாயன் ஆச்சரிய இருந்தா நீ இன்று அறிவிக்க வேண்டாதபடி நேற்றே சொல்லி இருக்கிறான். என்ன சொன்ன? பெருமாள் வந்து அப்புறம் உங்களை சந்திக்கிறார் சொன்னியே. இல்லப்பா நேற்றுக்கே சொல்லியிருக்கான், எங்களுக்குள்ள ஒரு சொல்லிட்டான், எங்களை கூப்பிட்டா இங்க வந்துட்டு இருக்கோம் நாங்க. மாயன் பெண்கள் கோட்டியிலே தாழ்ந்து வருமானபடி எங்ககிட்ட கீழே இருந்து எங்கிட்ட கூட்டி வந்திருக்கோம் போமா, எல்லாரும் வந்திருந்தோம் அப்படி அவன் கீழே இருந்து எங்களை கூட்டிட்டுக்கா. அப்ப ஏற்பட்ட அவன் சாட்சா பரமாத்மாவா இருந்தா கூட எங்கிட்ட கீழே இருந்து எங்களை மறுபடியும் கூட்டிருக்கானே. அப்ப ஏற்பட்ட மாயன் மணிவண்ணன் காலெல்லாம் வடிவண்ணா வடிவழகு விடவண்ணா வடிவழகு அழகு அவ்வளவு ஆச்சரியப்பாடுக்கு. அப்ப ஏற்பட்டான் பூமலர்ந்தா போல வார்த்தைகள் இருக்கிற போது உதல்கள் பிராது வெண்ணுமான். அப்படியே மலர்ந்தா பூ மணிவண்ணன் நன்னா மலர்ந்தா போல இருக்கு. வாத்மி சீமான், வாத்மி சீமான், வாத்மி நல்ல வாத்தியுடன் சீமான். அதனால வாத்தி சம்பந்தம் கிடைச்சுதான் அவனுக்கு. அதனால ஏந்தான் நன்னனே மாயன் ஏந்தான். இந்த மாயன் நேத்திக்க சொல்லியிருந்தான், அவன் காலை பிடிக்க வேண்டிய இன்று போலாயோ, அவன் காலை பிடிக்க என்று நேற்று போனாலே அவன் எங்க காலில் வந்து விடுறான். நேற்றுக்கு நாளைக்கு வந்து காலம் பிறகு சொன்னான், நம்ம எல்லாம் சேர்ந்து செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டான். அதனால வாய்மை எந்தான் சபையில் கூட்டத்தை ஒரு வார்த்தை சொன்னாலும் நெய்யாக வேண்டும்.
எல்லாம் கூட்டத்துக்காக ஒரு வாரத்துக்கு விட செய்யணுமா, தரித்திலே சொன்னானா அப்படின்னா, இல்லம்மா வெய்யாக வேணும் அப்படின்னா, இல்லப்பா அவனே சொல்லியிருக்கான். என்ன சொல்லிருக்கான்? கிருஷ்ணா கிருஷ்ணே நமே மோகம் வஜோபவேது. பாரத உத்தியோக பருவத்துல சொல்றான், கிருஷ்ணே திரௌபதியே, கிருஷ்ணே கிருஷ்ணாக்கு சம்போதம், கிருஷ்ணே திரௌபதியே என் வார்த்தை ஒரு காலம் பொய்யாகாதுமா. என்ன மழை விழுந்து இருந்தாலும் சரி, இது இருந்தாலும் நான் வாய்க்கு பொய்யாக செஞ்சிருக்கான். ராமன் சொன்னாய் வாழவே, ராமன் ஒன்னால் தமிழ் வார்த்தை சொல்றதே கிடையாது என்று திரௌபதிக்கு சொல்ல வார்த்தை அவள் விளைவித்து வீணாந்தி வார்த்தையும் வீணாகும். அதனால அவன் சொன்ன வார்த்தை வீணேவாக சொல்லிருக்கான். அதனால உண்மையானையாக நீங்கள் வேறு விவாதத்துக்கு ஈடுபட்டார்களோ, சரி ரைட்டு நீங்க வந்திருக்கீங்க, வேற ஏதாவது தேவத்துக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னா, இல்லப்பா தூயோமாய் வந்தோம் அறை என்று ஒரு வியாஜல், நாங்கள் வேறு பெயரை ஆற்றி வரவில்லை. அதாவது அவனையே மங்களாசாதனம் பண்ணுவதை தவிர எங்களுக்கு வேறொன்றும் இல்லை. அவனுக்கு மங்களாசாதனம் ஒன்று அதுக்காக வந்திருக்கோம். நம்மளே வாயினா தூயோமாய் வந்தோம், பரிசுத்தம் வந்துட்டோம், மனசுத்தோடு வந்திருக்கோம். வந்தோம் அவன் வர வேண்டியிருக்க தங்க நாட்கள் வந்தோம். அவன் வந்து எங்களை கொண்டு போகணும், தத்தசு சிதம்பவேதுன்னு சொன்னாலியா, அதே மாதிரி இன்னும் வந்து ஐஸ்வர்யம் போகணும்னு சொன்னாலியா சீதா பிராட்டி, அதே மாதிரி அவன் வந்து எங்களோட சேரணும் அப்படி இருக்க நாங்க வந்தோம். நீங்கள் அனைப்பியோடு என்பதற்கு என்ன அடையாளம்? சரி அவன் தான் வேணும் சொல்ற, அது என்ன அடையாளம்? துயிலப்பாடுவான், திருப்பள்ளி எழுச்சி பாட வந்தோம், வேற ஒன்றும் சொல்ல. அவனுக்கு பள்ளி துளி இழப்பாடுவான், அவனுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாட போறோம், சுப்பிரபாதம் பண்ண போறோம், விஸ்வாமித்திர செஞ்ச காரியத்தை நாங்க செய்ய போறோம் அப்படிங்களா. திருப்பள்ளி எழுச்சி பாட வந்தோம், அவன் பாடிதான் நாங்க பாட போறோம், எந்த கலங்கள்ல பாட போறோம். என்ன சமயா போதே ஸ்ரீமா சுகசுப்த பரந்தவகா என்று சீதா பிராட்டி பெருமாள் அருந்ததை கண்டு வந்தாள். இவர்கள் எழுந்திருக்கும்படி நான் ஆசைப்படுகிறான். காகாசுர சித்தாந்தத்துல சுகசுப்த பரந்தவகா பாட்டி அவனுடைய கதையை காகாசுர சித்தாந்தத்தை ஆஞ்சலை ஏற்ற சொல்லிட்டு இருக்கா சுந்தர காண்டத்துல. அப்ப சொல்றா பெருமாள் மடியில படுத்திருந்தால் சுகசுப்த பரந்தவகா அதுதான் சொல்லியிருந்தா. அழகா இருந்தது சுகசுப்தகம். சுத்தகால தூங்கிட்டு இருக்கும் போது சுகமா இருந்தது. பறந்தவன் அப்பயும் பறந்தவன், பிறரை எதிர்க்கக்கூடிய சக்தி உடையவன் அவன். சுகசுப்தகன் சீதா பிராட்டி பெருமாள் இறங்குவதை கண்டு வந்தால் பெருமாள் படுத்துட்டு தூங்குவதை பார்த்து சந்தோஷப்பட்டார். இவர்கள் என்ன செய்கிறாள்? அவன் எழுந்திருக்கப்படி அவன் எழுந்திருக்கிறத பார்க்கணும்னு ஆசைப்படான். அவன் தூங்குறத பார்க்கவில்லை, அவன் எல்லாம் அவன் மடியில ஏற்படுத்திருந்தா, இவன் மடியில அவன் படுத்திருந்தா, திருப்பி படுத்து சந்தோஷப்பட்டிருந்தா அது தூக்கத்துல சந்தோஷப்படுத்துவோம் என்று. ஆனா நாங்கள் அவனுக்கு எழுப்பத்தை வந்திருக்கோம் அப்படியா. அங்கனே யாகல் திறக்கிறே நில்லுங்கோ, நான் திறக்கிற கதவை நீங்க நில்லுங்கோ, நான் நில்லுங்கோ அப்படின்னா வாயா முன்ன மாற்றாது திறந்தோன்னு வாயால மாற்றாதவா எங்களை முதலில் திறக்காது இருக்க வேண்டும், முதல்ல தடுத்துடாதீங்க என்று நெஞ்சார நினைத்தாலும் வாயா திறக்காது என்னால நினைச்சுவோம், ஆனா வாயால போகாதே திருடாதீங்க. ஏன்டானா வஜ்ஜதான் என்று சுக்ரீவ மகாராஜா தாமே அஸ்மாபி துல்லியோ பவதி என்று விண்பந்தோர் வஜ்ஜதாம் தண்டிதாம் விபீஷன் வந்தா அவனை பலம் பண்ணணும் கண்டனம் பண்ணணும் சொன்ன அந்த சுக்ரீவனே ராமச்சந்திரமூர்த்தி தன்னுடைய சரணாய தத்துவத்தை சொன்ன உடனே அபிமான் அஸ்மாபி துல்லியோ பவது அவனு எங்களோட சொல்லோட இருக்கட்டும், நாங்க எல்லாரும் ஒரு தட்டு அவங்க ஒரு தட்டு கொண்டு அது மாதிரி இருக்கட்டும் சொன்னானே. அதே மாதிரி பின்பன்றோ விபீஷணான்வா சத்தை பத்தது அம்மா. அதனால தடுத்துறாதம்மா, முதல்ல தடுத்தான் யாரு? சுக்ரீவன் தடுத்தான், அவனையே போய் கூட்டுவான்னு சொன்னான் இல்லையா. அதே மாதிரி அம்மா பச்சை இடுகிறார்கள், உபகாரம் இருக்கிறார்கள், அம்மா விடட்டும். அவனை வாட்டி பாடுறான், அம்மா நீ உடவுண்டா ஓ உள்ளிருக்கிறார்கள் நாதன் இல்லையோ என்ன தள்ளே தாளை தந்து கொண்டு உள்ளே செல்லுங்கள். சரி ரைட்டு, நீங்களே கதவை புஷ்க்கு பாரு அதை முடிச்சு உள்ள போங்க. இல்லப்பா எல்லாம் புரியாதுப்பா, நீ நேர நினைக்கிறவன் நீரதம் நீக்கு இது உன்னிடம் நிம்பெருமான பெருமாள். ஏய் இந்த கதவை நீ எதுக்காக காத்துருக்க? பெருமாளுக்கு ஒரு ஆபத்து வந்துடக்கூடாது காத்துருக்கு. இந்த கதவை ஒண்ணு கூட செக்யூரிட்டி ஜாத்திரா பெருமாளுக்கு ஒரு எதுக்காக வந்தா விடக்கூடாதுடா. அதனால நேர நினைக்கிறவன் நீக்கு உன்னிலும் எம்பெருமானிடமும் பறிவுடைத்தான். உன்னை காட்டிலும் பெருமானிடம் பறிவுடையது இந்த கதவு.
அதுதான் விடமாட்டு எங்களுக்கு தள்ள போகாது, அது விடாது. ஏன்னா நீங்க சாகி வச்சிருக்கோம் தெரியல, ஆனா அது பெருமாளை காப்பாற்றணும் நினைக்கும். நீயே திறக்க வேணும், அதனால இந்த திறக்கணும். சேதன அசேர்வாக வந்தியே இவ்வூறு உள்ளதெல்லாம் இந்த கதவு கூட அனுபவமாயிருக்கிற வழி. கஞ்ச நகரத்தில் எல்லாம் இது உணவாயிருந்தது ஒரே. கஞ்ச நகரத்துல எல்லா பெருமாளுக்கு எதிரியா இருந்தது, ஆனா இங்க எல்லாமே கதவு முதற்கொண்டு பெருமாளுக்கு அனுகூலமா. நேசநிலை கதவம் தெரிந்திருக்கிற கதவுகளும் நிலையும் நீக்கி நீயே வந்து திறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வாசல் காப்பாளையும் கோயில் காப்பாளையும் வேண்டிட்டு சொல்றான். இப்போ இதனுடைய பாவதி எடுத்து பார்ப்போம். ஆயிரம் ஆயிரம் காப்பானே நாயகனாய் நின்ற எப்பொழுதுமே அனைவருக்கும் சாமியார் அழகின்றவனும் நாயகன் நாதன் அவன்தான். நந்தகோபருடைய நந்தம் ஆனந்தம் ஆனந்தருடைய அதுபோன்று நம்மையும் காப்பாற்றுகின்ற பகவானை எடுத்து காட்டும் கோயில் காப்பானே மூலமந்திரத்தை ரட்சித்து ஆச்சாரியரே. அதாவது நாயகனாய் நின்ற அண்ணன் சுவாமி சிவன் நாராயணன், அவன் தான் ஆனந்த சுரூபி. அப்பன் அதுபோன்று நம்மையும் காப்பாற்றுகிறவன், நம்ம காப்பாற்றுவோம் அவன் தான். அப்பேற்பட்டவனை என்ன செய்யறான், எடுத்து காட்டும் காட்டுகிறான். மூலமந்திரத்தை உபதேசிக்கும் ஆச்சாரியரே. அதான் கோயில் காப்பான் நாயகனான் அந்த கோயில் காப்பாளே, அவரையும் காப்பாற்றி மூலமந்திரத்தை உபதேசிக்கக்கூடியவரே. கொடி தோன்றன் தோரணவாதல் காப்பானே, கொடி தோரணம் வாசல் முதலிவிழா வழங்கப்பட்ட வைகுண்டத்தை தேவமந்திரத்தை உபதேசிப்பவனே. கொடி தோன்றும் முதல்ல இருக்குது மூலமந்திரம், இப்போ தயமந்திரம், அது ஆச்சாரியன் தான் சொல்றாரு. மூலமந்திரத்தை உபதேசிப்பவரே, அதுக்கு கொடி தோரணம் எல்லாம் உண்டு. சிவன் நாராயண விளம்பரத்தில் பார்த்து வச்சு மணிக்கதவிந்தால் ரவாய் இந்த மந்திரங்களில் உள்ள கதவு போன்று சொற்களை விளக்குமாயாக ஆச்சாரியரே மூலமந்திரத்தை உபதேசிக்கணும். அதே மாதிரி தயமந்திரத்தை உபதேசிக்கணும். ஏன்னா இது சிவத்திரேசித்தாளர் சொல்லிட்டு காலட்சேபமா உபதேசிக்கும் அப்படின்ட்டார். ஆய சிறுவியரோவுக்கு மாய மணிவண்ணன் நன்னரே வாழ்ந்திருந்தான். ஆய சிறுவியரோ அறிவில்லாத எங்களுக்கு மாயன் பல அவதாரங்களை எடுத்தான். ஆச்சரிய மணிவண்ணன் மாயாவியர் எம்பெருமான் நன்னரே வாழ்ந்து இருந்தான். முன்னாடி சொல்லியிருக்கான் ஆச்சாரியரே, முன்னாடி சொல்லியிருக்கான். இதை சொல்லியிருக்கான் கடற்கரையில. ஆமா, அது மட்டும் இல்ல, யுத்த பூமியிலும் சொல்லியிருக்கானே, தேர்தட்டிலும் சொன்னானே. கடற்கரையில சொல்ல மட்டும்னா தேர்தட்டிலும் சொன்னானே. கடற்கரை என்ன சொன்னான், சொன்னானே. அதே மாதிரி மாமேகம் சொன்னானே. அப்பே நன்னே வாயினே என்ன முன்னாடி சொல்லியிருக்காரு. சிஷ்யனை ஆச்சாரியனை பார்த்து சொன்னார், அறவரை மிக்க சந்தோஷத்துடன் சரவத்தோடு என்ன மந்திரத்தை முன்பே வாயினே என்றான். அவன் தான் என்ன செஞ்சான், சர்வஸ்லோகத்தை சொல்லியிருக்கான். பாடுவான் உபதேசத்தோடுனான், பாடுவான் காணப்பாடு சந்தார தூக்கத்திலிருந்து எழுந்திருக்க, சந்தாரமான தூக்கத்தில் எழுந்திருக்க வந்தோம் தூய்மையுடன் வந்துள்ளோ. வாயால் முன்னம் ஆற்றாதே நகையுள்ள ஆதரவனே. மந்திரார்த்தங்களை உபதேசிக்க நூல்களை சொல்லப்பட்ட பல பரீட்சைகளை சொல்லி உபதேசம் செய்யாமல் இருந்து விடாதே. அது பரீட்சை வைக்கிறேன் இந்த வச்சு வாயா முன்ன நீ சேதுஸ்தானம் பண்ணிட்டு வா, அங்க போயிட்டு வா, அது நடத்துல சங்க பிரதனாரம் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லாம, ஏண்டானா நாங்கள்லாம் ஒண்ணும் இல்லை, அதான் தெரிஞ்ச வயசு இல்லை, ஆச்சாரமும் இல்லை, ஞானமும் இல்லை. ஆச்சாரியனே மந்திரார்த்தங்களை உபதேசிக்க நூல்களில் சொல்லப்பட்ட பல பரீட்சைகள்லாம் பண்ண வேண்டாம். என்ன செய்யுது, நீ நினைக்கவும் நீக்கு எல்லோருமாய் எம்பெருமானை நன்கு விளக்கிற கதவு போன்ற பதார்த்தங்களை எங்களுக்கு உபதேசிப்பாயா. ஆச்சாரியரே எங்களுக்கு எது செய்யணும், மூலமந்திரத்தினுடைய அர்த்தம், தமிழ் பெயர்த்தினுடைய அர்த்தம், சந்த ஸ்லோகத்தின் அர்த்தங்கள்லாம் நீங்க தெளிவுபடுத்துவாயாக அப்படின்னு சொல்லி எடுத்து முடிச்சுட்டார். இப்போ நாளை காலட்சேபத்தை தெரியும். எவ்விதாமாய் கல்யாண வருதானே சிவதேவ எங்களைதாய் வேதாந்தி வரவேதம் வாதித்து ஒரே வாட்சகார ஓம்
கிருஷ்ண மகா தேசிகாய மகாவோம் சதமங்குடி சீனாதார் கல்லாரகத்தம் தவறு எல்லாய் சார்ந்த வாசல் இருந்து விஷ்ணுநாதா நீ ஓதா விட்டு சித்தாத்மராகம் சரணம் கிருஷ்ணார்ப்பண வஸ்து பாதுகார்ப்பண வஸ்து தேசிகார்ப்பண வஸ்து. சேவிச்சுக்கிறோம் அடியன். நல்லா இருந்தது அடியன், கிளியரா. வெரி குட்மா. இன்னி பாசுரம் மட்டும் வந்தாச்சு. ஆமா, நல்லா இருந்தது. நாளைக்கே ஓவர் செக் பண்ணணும் பகவத் சங்கல்பத்தை. நல்ல அனுபவம். நமஸ்காரம் அம்மா. சுருக்கமா சொல்லிட்டு இருக்கோம், நம்ம நிறைய இருக்கு. இது 4-5 எடுத்து வச்சு பார்த்தாக்க ஒரு பாதத்துக்கு 4 நாள் சொல்ற அளவுக்கு அர்த்தங்கள்லாம் இருக்கு. அதுவும் பெருக்காரணி சுவாமி எடுத்தாக்க ஒரு பாதம் அட்லீஸ்ட் 3 நாள் போகும். அந்த மாதிரி அவர் எழுதியிருக்காரு. அதெல்லாம் இல்லாம சுருக்கமா சொல்லி நமக்கு வேண்டிய மட்டும் சொல்லிருக்கோம். சமயத்தை கட்டுப்பாட்டு வராம, அதனால சமயத்தை விஷயம் நிறைய இருக்கு, டைம் கொஞ்சமா இருக்கு. அதனால முக்கியத்தை மட்டும் விட்டுருக்கோம். சாரமான விஷயத்தை அசாரம் அல்பசாரம் சாரம் சார 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 அதெல்லாம் விட்டு சார சமமான வெளியத்தை மட்டும் சொல்லிருக்கோம். அவ்வளவுதான். சுஜாதா. ரொம்ப சந்தோஷம். சேவிச்சுக்கிறோம் அம்மா. சேவிச்சுக்கிறேன் அடியன் சபிதா. நமஸ்காரம் அம்மா. அடியன் தாசன் மாமா சேவிச்சுக்கிறேன் மாமா. அடியன் சேவிச்சுக்கிறேன் மாமா. கிளியரா இருந்தது மாமா, நன்னா இருந்தது மாமா. அடியன் சேவிச்சுக்கிறேன். ஆல் குட் பண்ணிடலாம் மாமா. தேங்க்யூ மாமா.